முருகா, கண்டா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, ஆனந்த கடவுளே, சுப்பிரமணிய சுவாமியே, என் இன்பமே, ஈசனே, பரம்பொருளே, எங்கும் நிறைந்த பரபிரம்மே, சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சிவாய சிவ. மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, குமார கடவுளுக்கு அரோகரா, 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 குமார கடவுளுக்கு அரோகரா. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் பிரிய பாபாஜி நமோ. ஓம் பிரிய பாபாஜி நமோ. ஓம் பிரிய பாபாஜி நமோ. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. சொல்லுங்க வினோத். வணக்கம் சுவாமி. வணக்கம் சுவாமி, ஐந்தொழில்கள் அதை பத்தி விளக்கணும் சுவாமி. படைத்தல், காத்தல், படைத்தல், அழித்தல், மறைத்தல், அருள். இதுல காத்தல், படைத்தல் பிரம்மதேவருடைய வேலையும், காத்தல் விஷ்ணுவோட வேலையும், அழித்தல் சிவபெருமானோட வேலையும், ருத்ரன், மறைத்தலுக்கு ஈஸ்வரன், அருளுதல் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஐந்தொழிலையும் இது வள்ளல் பெருமான் கிட்ட இருந்து இது ஒரு இதுல இந்த ஐந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த டிஃபரன்ஸ், இந்த தனித்தனியா இப்படி பிரிச்சிருக்காங்க. மொத்தமா பார்க்கும்போது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு பாக்குறோமா? இது தனித்தனியா பார்க்கும்போது அப்போ ஒவ்வொரு கடவுள்களாக இருக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி ஐந்தொழிலும் நடக்குது? இதை பத்தி இன்னும் விளக்கமா சொல்லுங்க சாமி. அதாவது ஐந்தொழிலின் வல்லல்புடன் அகவல் படிச்சீங்களா? ஆமா சார். எனக்கும் கூடன்னு சொல்லி கேட்பாரு. ஐந்தொழில் பொருள் இதை நீங்க படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் இந்த மாதிரி நீங்க பார்க்கறத விட அன்பு, கருணை, இரக்கம், பரிவு, பகாரன்ற வகையில பார்த்தா சரியாக இருக்கும். அது புரிதல் பத்தி. இப்ப நீங்க வள்ளல் பிரான் இதுதான் ஒரு குறிப்பிடுறாரு. இதுதான் உலக இயக்கமா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற அனைத்தும் எதோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளியின் வாயிலாக தான் அனைத்தும் இயங்குது. இந்த ஒளி அனைத்துக்கும் காரணமாக இருக்கு. ஆனா எல்லாரோட புரிதலும்
கவனித்தலும் காரியத்தை மட்டுமே பார்க்கின்றது. இப்ப நீங்க பாருங்க, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் இதெல்லாம் நீங்க வெளியே பாக்குறீங்க. ஆனா இதே உங்களுக்கு உள்ள பார்க்கணும்னா எப்படி பார்ப்பீங்க? இப்ப படைத்தல் அப்படின்னா பாருங்க, எல்லாருக்கும் தான் இருக்கு. நீங்க எல்லாரும் தான் படைக்கிறாங்க. ரொம்ப எளிமை. குழந்தை பெற்றுக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப அழித்தலுக்கு என்ன சுவாமின்னு சொன்னா, அந்த கடமை முடிந்த உடனே நீ போயிடுற. இது இயற்கை நீதி. எது ஒன்று பிறக்கின்றதோ அது அழிய வேண்டும், எது ஒன்று அழிகின்றதோ அது மீண்டும் பிறக்க வேண்டும். இது நீதி. இந்த நீதி அத்தனையும் எதன் வாயிலாக நடக்குதுன்னா பஞ்சபூதங்களின் வாயிலாக நடக்குது. இது நம்ம இப்படி பார்த்தா சிறப்பா இருக்கும். இந்த 5 தொழில் கடவுள்கிட்ட, இப்ப கடவுள்கிட்ட பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட என்ன இருக்கு? இப்ப ரொம்ப இந்த அன்பு, கருணை, இரக்கம் இதுக்குதான் நம்ம தேடுறோம் கடவுளை. எல்லா உயிரும் வாழணும்னா என்ன வேணும் சொல்லுங்க? எல்லா ஜீவராசிகளும் வாழணும். எல்லா ஜீவராசிகளும் வாழணும்னா எல்லா உயிருக்கும் இன்பம் போகணும். அப்பதான் அதன் தன்மை மாறாமல் அது வன்மையாகி தன் தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் தன் நிலையிலே தன் வாழ்வை தொடரும். இப்ப இந்த அன்பும், கருணையும், இரக்கமும், பரிவுபகாரமும் இந்த 4 விஷயத்தையும் 5 விஷயத்தையும் எம்பெருமான் செய்கிறார் கடவுள். இந்த 5 விஷயம்தான் உலகத்தின் மூலமா இருக்கு. இதுதான் கடவுளோட தன்மை. இது இருந்தா போதும், எல்லாருமே எல்லா உயிரினமும் வாழ்ந்துரும். இப்ப நம்ம படுத்தல், காத்தல் இப்படின்னு சொல்ல போகும்போது நம்ம வெளியே பாக்குற மாதிரி இருக்கு. பிரம்மா படைச்சாரு, விஷ்ணு காரணாத்தினாரு, சிவபெருமான் அழித்தாருன்னா நீங்க என்ன தடா இது என்னத்தை அழிச்சுக்கிறாரு? சிவபெருமான் என்ன அழிக்கிறாருன்னா, நீ மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு உன் பாவத்தை அழிக்கின்ற, உன் பிறவியில் ஏற்பட்டுள்ள இன்னல்கள், இடையூறுகள், இந்த மாதிரி தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை மீண்டும் ஆசை இதெல்லாம் அழிக்கிறது, உன்னை திரும்பியும் பிறக்காமல் வைப்பதற்காக. இந்த அனுபவங்கள், இந்த விஷயங்கள் அனைத்தும் அழிந்து விட்டால் நீ மீண்டும் பிறக்க மாட்டேன். என் சேவகன் ஆயிடுவார், என் தொண்டாயிடுவோம், ஈசனோட இணைந்து விடுவோம், முக்தி நிலை அடைந்து விடும் என்று எம்பெருமான் சொல்றேன். இந்த மறைத்தல் பத்தி நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். உங்களோட இதுல சொல், உங்களுக்கே தெரியும் இந்த மறைத்தல் உங்க கையில இல்ல, காலத்துக்கிட்ட இருக்கு. அடி, வலி, வேதனை என்ன வரட்டும், கால சுழற்சியில எல்லாமே மறந்து போயிடும். அந்த காலம் இப்ப பாருங்க, உங்களுக்கு 10 வயசுல நடந்த விஷயங்கள் 12 வயசுல தப்புன்னு தெரியும். அது வளர வளர உங்களை வயது பக்குவங்கள் வர வர எல்லாமே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். 40 கடந்தவுடன் தேய ஆரம்பிக்கும். வளர்ந்ததெல்லாம் தேஞ்சு போகும். இதெல்லாம் உங்க கையிலேயே இல்லை. உங்க கேட்டா நீங்க வளர்ந்தீங்க, இல்ல உங்களை கேட்டா நீங்க தேயுறீங்க. ரெண்டுமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா அது வளருது, அது தேயுது. வளர்றதையும் கவனிச்சோம், தேயறதையும் கவனிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நான் நேத்து வளர்ந்தேனே, இன்னைக்கு தேயறேனே, இன்னும் எல்லாரும் வருத்தப்படுவாங்க. நேத்து எனக்கு இந்த உடம்பு எல்லாம் சரியில்லை சாமி, நேத்து நான் நல்லா இருந்தேன் சாமி, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு சாமி. எல்லாரும் 20 வயசு, 25 வயசு, 30 வயசுல அவங்களுக்கு எந்த வேகமா இருந்து அவங்களுக்கு எது லாபகரமா அவங்க வாழ்க்கையில இருந்துச்சோ அதே 50 வயசுல எதிர்பார்ப்பாங்க. அந்த உடலும் மனமும் ஒத்துழைக்காதுன்ற உண்மையே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. 30 வயசுல வேகமா இருந்தா நான் இப்ப 50 வயசுல எனக்கு இப்படி இதே கொடு, எனக்கு பவரை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அது இயலாத ஒன்று. நீ 30 வயசுல பயிற்சி செஞ்சு உன் ஆற்றல், உன் அறிவு, உன் திறன் எல்லாத்தையும் நீ வளர்த்து வச்சிருந்தீங்கன்னா 50 வயசுலயும் அதே பவர் இருந்திருக்கும். அதே சக்தி, அதே ஆற்றல், அதே ஊக்கம், அதே உற்சாகம் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் செய்யாம கிடைச்ச வேகத்தை ஏதோ ஆசைக்கும், பாசத்துக்கும், நேசத்துக்கும், காதலுக்கும், காமத்துக்கும் பயன்படுத்திட்டு
அதுக்கப்புறம் வந்து 50 வயசுல ஐயோ இது என்ன அது என்னன்னு கேட்டா அது ஒரு நியாயமான விஷயமே கிடையாது. அது ஒரு சரியில்லை. அவ்வளவுதான். நியாயமானது இல்லை. ஏதோ ஒரு ஆதங்கம், ஏதோ ஒரு ஆதாயம் பெறணும், ஏதோ ஒண்ணு இது விட்டா கடவுள்கிட்ட இருந்து எதனா புடிங்கின்னு போயிடலாமா? அந்த மாதிரி ஒரு நிலை. அது யாருக்கும் வராது. அது சாத்தியமில்லை. அதனால இந்த ஐந்தொழில் செய்யறதுனால தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இப்போ மனம் சொல்றோம். இதே வள்ளல் பிரான் அந்த அகவல்ல கடைசியில குறிப்பிட்டிருப்பாரு, இது அனைத்தும் ஆற்றலாக இருக்கிறது, அறிவு கொண்டே அறிய முடியும், வேறு எந்த வகையிலும் அறிய முடியாது, அறிவின் வாயிலாகவே இதை கண்டு கழித்து அனுபவித்து அதனோடு இணைதல் தான் எல்லைன்னு சொல்லி அவர் அந்த அகவல் கடைசியில குறிப்பிட்டிருப்பார். நீங்க முழுசா படிக்கலையா வினோத்? இல்லைங்க சாமி, நான் அதோட இது மட்டும்தான் படித்தேன். சரி சரி. பட் நான் ஒரு இரு முறை படிச்சிருக்கேன் சின்ன வயசுல. ரொம்ப ஞாபகமும் எனக்கு இல்லை. ரொம்ப வருஷம் ஆரம்ப காலகட்டத்துல படிச்சிருக்கேன் அது. ஆக்சுவலி வள்ளலார் நெறிக்கு நான் ஆட்கொள்ளப்பட்டு அந்த இதுக்குள்ள போய் தேடினேன் நிறைய விஷயத்த. வள்ளலார் என்னதான் குறிப்பிட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்துல ஏதோ தெரியல சொல்லணும்னு தோணுது, சொல்றேன். எனக்கு சுவாமி தான் சத்குருவா இருக்காரு. என்னை முதலில் ஆதரித்து அருள் பாவித்தவர் சுவாமி தான், பாமன் சுவாமி. என் நட்சத்திரத்தின் வாயிலாக அமைந்தார் பகவான் ரமண மகரிஷி. நட்சத்திரத்தின் வாயிலாக எல்லாருக்கும் குரு அமைவாங்க. அப்படி எனக்கு அமைஞ்சவர் தான் ரமண மகரிஷி. வள்ளலார் நெறிக்கு நான் ஆட்கொள்ளப்பட்டு நான் சில காலம் வள்ளலார் நெறியை பின்பற்றி தேடி பார்த்தேன். அந்த ஞான மார்க்கத்தை அறிய வேண்டும் என்ற ஒரு நோக்கம், அவ்வளவுதான். இந்த இயற்கை வளம், இந்த இயற்கையை காப்பாற்றணும்னு அது ஞான மார்க்கம் தான். பாபாஜி யோக மார்க்கம், கிரிய யோகம். நான் முதல்ல வாழ்க்கையில ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா சாமிக்கு முன்னாடி போனது யாருன்னா பாபாஜி ஆசிரமத்துக்கு தான். அது வாய்ப்பினால கிடைச்சதோ வசதினால கிடைச்சதோ தெரியாது. நம்ம ராஜண்ண அவங்க வாயிலாக போனேன். ஆனா அப்பெல்லாம் ஆன்மீகம் பத்தி தெரியாது. ஆனா அப்ப ஆசிரமத்துக்கு போறது வர்றது உண்டு. பாபாஜி அவங்க பர்வதமல்ல நான் இருக்கும்போது எனக்கு டீச்சை கொடுத்து அங்கிருந்து கிரிய யோகத்தை கத்துக்காங்க. இப்படி பக்தி மார்க்கம், ஆத்ம விசாரம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், இந்த 4 கலைகளையும் நான் பயிற்சி செஞ்சுட்டு அப்போ வள்ளலார் நெறியில் ஆட்கொள்ளப்படும் போது இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தா இயற்கையை காப்பாற்றணுன்றதுதான் வள்ளல் பிரானோட நோக்கம். இந்த இயற்கை ஆரோக்கியமா இருக்கணும், இயற்கை வளமுடன் இருக்கணும், இந்த இயற்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நாம் தான் செய்யணும், இந்த இயற்கையை யார் காப்பாற்றுவாங்கன்னா நாம தான் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன சொல்றார், இந்த இடத்துல கடவுள் நமக்கு என்னெல்லாம் செய்யறாருன்றத பத்தி சொல்லும் போது என்ன செய்யறாருன்னா இந்த ஐந்தொழில் பத்தி இதான் சொல்றாரு. இப்ப நம்ம வள்ளலார் விஷயத்தை நம்ம புறத்தே எடுத்தோம்னா இப்படி. ஆனா இந்த ஒட்டுமொத்த இயக்கத்தோட இந்த ஒளியில் என்ன கலந்திருக்கு, ஒளியில் என்ன கலந்திருக்கு, அதாவது சவுண்ட்ல என்ன கலந்திருக்கு, லைட்ல என்ன கலந்திருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இப்போ இப்ப மனம் எப்படி இயங்குதுன்னா அது ஒளி நிலையில் மாற்றங்கள் கொடுத்து கொண்டே இருக்கு, சவுண்ட்ல மாறுது. இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம், தம்பி அப்படின்னு சொன்னா அது ஒரு மாற்றம், அண்ணன் சொன்னா அந்த உணர்வு நிலை மாறுகின்றது. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க. மனைவின்னு வந்தோடனே மாறுது, மகன் வந்தோடனே மாறுது. ஆனால் இது எழுப்பியது ஒரே ஒரு சத்தம் தான். ஆனால் இது விதவிதமாக மாறுகின்றது. இதில் உரிமை இங்க ஒன்னை ஆதரிக்கின்றது, ஒன்னை எதிர்க்கின்றது, இன்னொன்னை உரிமை கொள்கின்றது, இன்னொன்னை உரிமை நிராகரிக்கிறது, இப்படின்னு பல கோணங்கள்
சாமி உங்க வாய்ஸ் கேட்கலீங்க சாமி. இன்னும் கேட்கலீங்க சாமி. அப்படியே தெரிஞ்சுக்கலாம் இவங்க. சரி, புரிஞ்சுக்கலாம் நம்ம, அவ்வளவுதான். இந்த மனம் பக்குவம் வரணும், மனம் அமைதி கொள்ளணும், மனம் நிதானம் கொள்ளணும், மனம் தெளிவாக இருக்கணும், மனம் உறுதியாக இருக்கணும், மன தைரியத்தோட இருக்கணும், மனம் தன்னம்பிக்கையோட இருக்கணும், எல்லாம் இருக்கணும்னா அதுக்கு யார் வழின்னா இந்த இயக்கங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தலைவனாக இருப்பவன் ஈசன். இது ஒரு நம்ம புராண கதைகள்ல பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் அப்படின்னு சொல்லி ஒரு புராணங்களை கொடுத்து இவங்கவுங்க ஒரு ஒரு தொழில் செய்யறாங்க. இந்த தொழிலுக்கான சாமி உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சாமி. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க. தெரியல, என்னன்னு தெரியல, ஒரு ஒரு நாள் சிக்னல் பிரச்சனை வருது. இப்ப கேக்கு. இப்போ புராணங்களும் இதிகாசங்களும் நிகழ்ந்தவையா நிகழ்வில்லையா என்பது ஒரு சர்ச்சை. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே இது இப்படி இது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்பப்பட்டது. அதற்கான காரணம், காரியம், இதன் தன்மை, இதன் கோட்பாடுகள் எல்லாம் நாம் அடையிறும் பயனை வைத்து அனுபவித்து ஆண்டு அனுபவித்து அந்த அறிவின் வாயிலாக தெளிந்து நீ ஆன்மீக ஞானம் பெறணும், இந்த அனைத்து இயக்கங்களும் எங்கே நிகழ்கின்றன அப்படின்னு நீ தேடினா அது உனக்குள்ளதான் நிகழ்கின்றது அப்படின்ற உண்மையை நீ தேட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஞானம் பெறும் போது அதற்கப்புறம் அவர்கள் அனுபவத்தில் அவர்கள் அதை கண்டு கழித்து தெளிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புராணங்களும் இதிகாசங்களும் இயற்றப்பட்டு அது ஒரு மதம் நல்லிணக்கமாக கொண்டு வரப்பட்டு அது சில கோட்பாடுகள், வழிபாட்டு முறைகள் எல்லாம் செய்து இதை செய்தால் நீங்கள் ஈசன் அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் நான் படைத்தல் தொழிலை மட்டும் செய்யறேன்னு சொல்றாரு. இதை எப்படி செய்யறாருன்னா தினமும் உட்காந்துட்டு செஞ்சுக்கல, அந்த ஒரு இயக்கத்தை அது இயக்குகின்றது, அதை நான் கவனித்துக் கொண்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா அதை எப்படி இயங்குகின்றது என்று தெரியாதனால்தான் என் முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில் அடைக்கிறார். பிரணவத்துக்கு விளக்கம் கேட்கிறார், பிரம்மாவால சொல்ல முடியல. அதே மாதிரி நான் பெரியவன் நீ பெரியவனான்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட விஷ்ணுவுக்கும் பிரம்மாக்கும் போட்டி வருது. இப்ப சிவபெருமான் நான் தான் எல்லாத்துக்கும் காரண காரியமாக இருக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அடிமுடை காண சொல்லி அனுப்புறார். அது திருவண்ணாமலையில நடக்குது. பிரம்மா போய் சொல்லிக்கின்றார். அதனால் ஒரு தலை போகுது. விஷ்ணு கீழே போறார். அப்புறம் அந்த உண்மையை புரிந்து கொண்டு மேல வந்து ஒப்புக்கொண்டு சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்து விடுகிறார். அதனால்தான் நீங்க அவர் எந்த ஒரு நல்ல விஷயங்களோ இல்லை தனக்கு தேவைகளோ ஏதோ ஒன்றை செய்யும் போது எங்க பார்த்தாலும் எந்த அவதாரத்திலும் சிவபெருமானை வழிபட்டு அவர் பயனடைந்ததாக புராணங்கள் சொல்லும். இந்த புராணத்தின் வாயிலாக பார்க்கும் போது நம்ம நீங்க சொல்றது முதல்ல படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு போகலாம்.
ஆனால் உண்மையாக நாம் அனைவரோடும் நோக்கங்கள் என்ன? ஆன்மீகம் பயன் எதற்கு? முதல்ல நான் யாருன்னு தெரியல. இதே வள்ளல் பிரான் குறிப்பிடுகின்ற நான் யார் கேளு. பகவான் மட்டும் சொல்லாது, எல்லாரும் சொல்றாரு, பாபாஜியும் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க, சுவாமியும் சொல்றாங்க. அந்த நான்றது முருகப்பெருமான்னு சுவாமி எளிமையா முடிச்சிடுறாங்க. குமார கடவுள் தான் நான், நான் வேறு நீ வேறு அல்ல என்ற நிலை பக்தியிலே உருகி அந்த அன்பிலே இணைந்திருப்பது. இதுதான் உண்மை. அந்த ஆத்மா தான். இந்த உடல்ல அனைத்து இயக்கமும் நடக்குது. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா சொல்லலாம். உங்க உடல் நலம் கெடுறது, திரும்ப குணமாவது, இதெல்லாம் இயல்பா நடக்குது. சில சமயங்கள்ல மாத்திரை மருந்து எடுத்துப்பீங்க, சில சமயங்கள்ல மாத்திரை மருந்து எடுத்துக்காம அதெல்லாம் தானா சரியா போயிடும் போ அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பட்ட அந்த காயத்துக்கு ஒன்றும் கவனிக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப அவேர்னஸா இருக்காங்க. ஏன்னா விளம்பரங்கள் அவ்வளவு இருக்கிறதுனால. நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நம்ம அடிப்பட்டாலும் ஒரு சின்ன தேய்ச்சல், கீழே வந்து அடி இடி காயம் எல்லாம் பட்டா அதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா பண்ண மாட்டோம். காய்ச்சல், அதே மாதிரி இருமல், சளி, இதுக்கெல்லாம் மாத்திரை மருந்து எல்லாம் எடுக்கிறது இல்லை. அப்ப அப்படியே தானும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க. ஆனா இப்போ சின்ன இருமுனா, ஒரு தும்பல் வந்தா கூட எல்லாரும் டாக்டர் கிட்ட ஓடுறாங்க. ஏன்னா அந்த சுற்றுப்புற சூழல் அவங்களுக்கு வந்து தனக்குள்ள இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும் திறன் இல்லாம எல்லாரும் ஹைஜீனிக் அது இதுன்னு சொல்லி போய் தண்ணியில கூட பிஸ்லரி வாட்டர் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. முன்னெல்லாம் எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு தான் இருந்தோம், எல்லாரும் ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, அதுல நிறைய இப்ப இந்த தண்ணி விற்கிறவங்க என்ன பண்ணாங்க, இந்த கிருமினால உனக்கு இந்த நோய் வருது அந்த நோய் வருதுன்னு சொல்றான். ஆனா எல்லா கிருமியும் எல்லா காலகட்டத்திலயும் இருக்கதான் செஞ்சுது. இன்னைக்கும் கிணத்து தண்ணி எடுத்தோ, ஆத்து தண்ணி எடுத்தோ சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு கிராமத்துல எல்லாம் ஆரோக்கியமா தான் இருக்காங்க. நகர வாழ்க்கையில இருக்கிறவங்க சௌகரியத்தை அனுபவிச்சதுனால இதெல்லாம் கூட ஒரு ஆடம்பரம் ஆகி போச்சு. உணவு ஒரு ஆடம்பரம் ஆயிடுச்சு. துணிமணி, நகை நட்டு, காரு, பங்களான்னு போய் கட்சியில சாப்பாட்டுலயும் ஆடம்பரம் வந்துடுச்சு. கேட்டா ஆரோக்கியன்ற ஒரு பேரை நடுவுல சேர்த்துக்கிறார். இது ஆரோக்கியம், எது ஆரோக்கியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதை பத்தி நம்ம போக வேண்டாம். இன்னைக்கு வசதி, வாய்ப்பு, சௌகரியங்கள், ஆடம்பரம் வந்து ரொம்ப முக்கியமாயிடுச்சு உலகத்துல. அதனால எல்லாரும் அவசியமாக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு. ஆனா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா, இது நல்ல வசதி படைத்தவன், வசதி இல்லாதவன், ஆரோக்கியமா இருக்கிறவன், ஆரோக்கியமா இல்லாதவன், எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு. என்ன பாருங்க, கல்யாணம் ஆகட்டும், குழந்தை பத்துக்கிட்டோம், காசு சம்பாதிக்கிட்டோம், வாய்ஸ் கேட்கலிங்க சாமி.
வினோத் கேக்குதா? கேக்குதுங்க சாமி. சரி. இப்போ இந்த கருணையினால இந்த ஒட்டுமொத்த இயக்கம், இப்ப இயற்கை இருக்கட்டும், அதுவும் வன்மையா தான் ஆகுது. ஆஹ் இந்த நம்ம தொடர்ந்து ஒரே செயலை செய்யும் போதும் வன்மையாகுது. இதையெல்லாம் இயல்புக்கு திருப்பணும், எப்படி முடியும்? இப்போ கடவுள் அன்பு காமிச்சார், நல்லா வாழ்ந்தோம், வளர்ந்தோம், சௌகரியம் எல்லாம் வருது. அதாவது இளம் குழந்தை பருவத்துல இருந்து வளர்ந்து இளமை பருவத்துக்கு வந்து நம்ம எல்லாம் பண்றோம். இந்த அன்பின் வாயிலாகவே எல்லா இயக்கமும் நடக்குது. அதே போல இந்த இயக்கத்துல கருணை ரொம்ப முக்கியம். இந்த கருணையினால் தான் இந்த வன்மை மென்மையாகிறது. இப்ப இயற்கையே அரக்கன்னு சொல்றோம், அதுக்கு அன்பு கருணை எல்லாம் கிடையாது. அதை மென்மை ஆக்க வேண்டும் என்றால் நீ ஈசனோட தன்மையான, கடவுள் தன்மையான அன்பு, கருணை, இரக்கம், பரிபகாரன்ற தன்மையை உனக்குள் இருந்து வெளியே கொண்டு வந்தால் நீ இருக்கும் இடம். ஏன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒற்றை துறவி இந்த உலகத்தையே காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அந்த கருணையை வெளியே கொண்டு வரும். அப்பதான் இந்த இயற்கையும் வன்மையாகாமல் இருக்கும். உங்களுக்கு இயற்கை எப்படி வன்மையாகும், அது என்னெல்லாம் பண்ணும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை நான் புதுசா எதுவும் சொல்லி உங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை. இயற்கை கொஞ்சம் கூட யோசிக்காது அதெல்லாம். அப்போ இந்த இயற்கை மென்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த இயற்கை வன்மையாக கூடாது என்று சொன்னால் இந்த கடவுள் தன்மையான அன்பு, கருணை, இரக்கம்லாம் வெளியே வரும். இப்ப நம்ம இந்த அன்போட எப்படிடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதற்காக நீ போயிட்டு காட்டுல தவம் பண்ணி இந்த இயற்கைக்காக மென்மையாக்குறோம், அதெல்லாம் ஒன்றும் கூட அவசியம் இல்லை. உனக்குள்ள இருக்கும் அந்த பஞ்சபூதங்களில் இருக்கு இல்லையா, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை நோக்கி நீ பயணிச்சுன்னா அந்த கடவுளோட தன்மை வெளியே வந்து அது எல்லா உயிர்களுக்கும் கண்ணால் பார்ப்பதனால, காதால் கேட்பதனாலே, சில உபதேசங்களை அனுபவிப்பதனாலே அறிவு வளரப்பட்டு, ஞானம் பெறப்பட்டு, இப்படி இந்த வாயின் வாயிலாக இந்த கருணையை நம்ம, அதுதான் சிவத்தொண்டுன்னு சொல்றாங்க. சிவத்தொண்டர்கள் என்ன செய்யறாங்க, சிவனடியார்கள் பக்தியை பரப்புறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரே கொள்கை கொள்றாங்க, எம்பெருமான் தான், எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதுதான் நாங்கள்லாம் அடியார்கள், அவனை தவிர வேறொன்றும் எங்களுக்கு கிடையாது, நான் என்பது எதுவும் கிடையாது, எல்லாம் சிவபெருமான் தான் சொல்லி அவங்க தன் உடலை வருத்தி கொள்றதும், தன் உடலை துன்புறுத்தி கொள்றதும், ஏன்னா இந்த உடல் தானே எல்லாம் கேட்குது, இந்த மனம் தானே எதாவது கேட்குதுன்னு சொல்லிட்டு தன்னை அலங்கோலப்படுத்தி கொள்ளுதல், இப்படி தன்னை வெளியே செய்து கொள்ளும் போது இந்த மாயை, அதாவது பொதுவாக உலக ஈர்ப்புல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு பயனும் கொடுக்குது, அவங்களோட முயற்சியும் திருவினையாகுது. அதை தொடர்ந்து செய்யறதுனால்தான் புதிய அகோரிகள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. அகோரிகள் ஒரு காலகட்டத்திலே எல்லாரையும் மறைஞ்சு போயிடல. இன்னைக்கும் எத்தனை தலைமுறைகள் எத்தனை இது மாறினாலும் அகோரிகளோட எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே இருப்பதை தவிர குறைந்த பாடில்லை. அது சரியா சாமின்னு கேட்டீங்கன்னா அது வேற, அது அப்புறம் சொல்றேன். அவங்க இது காளியை வழிபட்டு காளியின் வாயிலாக சிவபெருமான் கிட்ட வர்றது, அதனால அவங்க வழிபாட்டு முறைகள்லாம் அப்படி உக்கிரமாக இருக்கும். இந்த கருணையை வந்து நீங்க உணரணும், கருணையை அனுபவிக்கணும்னா இந்த கடவுள் தன்மை, இந்த கருணை வெளியே வரும். இப்ப வள்ளல் பிரான் வாடிய பெயரை கண்டது போதெல்லாம் வாடினார்னு சொல்றாங்க இல்லையா, அவருக்கு என்ன, அந்த வாடிய பயிரை கண்ட போதும் அவருக்கு வாட்டம், மனசுக்குள்ள வாட்டம் வருதுன்னா என்ன அர்த்தம், அந்த கருணை. எதுவும் வாடக்கூடாது, அனைத்தும் பூத்து குலங்கி எல்லாம் இயல்பாக இருக்கும். அந்த கருணையை அவர் வெளியே கொண்டு வந்ததுதான் அங்க சொல்றாங்க. அடுத்தது இரக்கம், இயலாமை. நம்மால எதுவுமே மாத்தி அமைக்க முடியல, ஆனா எல்லாம் தெரியுது, தப்புன்னு தெரியுது, சரின்னு தெரியுது, எல்லாம் தெரியுது.
எதையும் தடுக்க முடியல, எதையும் மாத்த முடியல, எதையும் தவிர்க்க முடியல, எதையும் எதிர்க்க முடியல. என்னால எந்த செயலையும் செய்ய முடியல. அப்போ நான் ஒரு இயலாதவனாக போய் உட்கார் கடவுள்கிட்ட. எம்பெருமானே, என்னால் முடியல. நான் உன்னை வழிபடணும்னு நினைக்கிறேன், முடியல. உன்னை வணங்கி நினைக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. என்னை எது ஏதோ இயக்குகுது. இந்த இயக்கத்துல இருந்து நான் எப்படி விடுபடுவேன்? இதெல்லாம் இருந்த விட்டு வெளியே வந்தாதான் நீ தெரிவேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த இறக்கத்தை பத்தி சுவாமி ஆதரிப்பார் யார் ஒருவர்னு ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருப்பார். எல்லாம் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் சொந்தம், பந்தம், ஆசா, பாசம், நேசம், காதல் எல்லாம். அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. ஒரே நிமிஷம் கால் எடுத்து. சரிங்க சார். உங்க வாய்ஸ் கேட்கலைங்க சாமி. வினோத், கேக்குதா இப்ப? இப்போ கேட்குதுங்க சார். ஒண்ணும் இல்ல, கால் ஒண்ணு வந்துச்சு. நைபர் இல்லைன்னா கண்டினியூ அடிச்சுட்டு இருப்பாரு, அதனாலதான் எடுத்தேன். சரிங்க. இப்போ இரக்கம் ஒருத்தனை இந்த இயக்கத்தையே மாத்தும் அளவிற்கு வலிமையையும் வைராகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குது. பாருங்க, தன்னால் இன்னும் இயல முடியல, நான் ஒண்ணுமே பண்ண முடியல சுவாமி. நான் எப்ப பார்த்தாலும் என் சிந்தனை என்னை பத்தியே சிந்திக்கிறேன். காசு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும். நானும் வாழல, பிறரையும் வாழ விடல. ஏதோ பணம்ன்றதுக்காக ஓடுறேன், இந்த பக்கம் பந்தத்துக்காக ஓடுறேன். ஆனா அதுல ஏதாவது பயன் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. மன வேகம் கிடைக்குது, ஒரு பற்றுதல் வருது, அந்த பற்றுதல் என்னை இயக்குது, அந்த பற்றுதல் இயக்கத்துக்கு நான் போறேன் வரேன். ஆனா இதன் பாதிப்பு அத்தனையும் நான் தான் அனுபவிக்கிறேன். அதனால் வரும் இன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் உரிமைகள், ஆனால் அதனால் வரும் துன்பத்தை நான் மட்டுமே சந்திக்க வேண்டும். என்ன நீதி இது? கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்கிறான்.
எனக்கு நிறைய சொத்து சம்பாதிச்சேன், சுகம் சம்பாதிச்சேன், எல்லாம் சம்பாதிச்சேன், பேர் சம்பாதிச்சேன், எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை, பசங்க, இது இது எல்லாம் எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இதை நான் செய்வது, இதை அனைத்தும் பெறுவதற்காக நான் சில விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ தெரியல. நான் வாழணும், உயரணும், ஏதோ ஒரு கொள்கைகள், கோட்பாடுகள் என்ற நோக்கத்துல நான் இயங்கி விட்டேன். அதில் நல்லது கெட்டது புரியல, நியாயம் அநியாயம் புரியல, தர்மம் அதர்மம் தெரியல, நீதி அநீதி தெரியல, எதுவுமே தெரியல. நான் வாழணும், நான் பணக்காரன் ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும், அவ்வளவுதான் மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அனைத்து வசதிகளையும், ஆடம்பரங்களையும், இன்பங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் துன்பத்தை மட்டும் நான் மட்டும் ஏன் அனுபவிக்க வேண்டும்? இது என்ன நீதின்னு ஒருத்தன் போய் கடவுள்கிட்ட நிக்கிறான். இப்போ கடவுள் இவருக்கு என்ன கொடுத்தா இவர் மாறுவார்? மாறுவார்னா அவருடைய வலி போகும், வேதனை போகும், அவர் துன்பம் போகும். கடவுள் கொடுத்த இன்பத்தை கூட அவரால் அனுபவிக்க முடியல. அன்பு கொடுக்கிறார் கடவுள், ஏற்றுக்கொள்ள முடியல. கருணையை காட்டுகின்றார், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனால் வெறும் நான் எனது என்ற மாயையில் சிக்கி சின்ன பின்னமாகிவிட்டார். துன்பம் மட்டும்தான் வாழ்க்கை. பணம் தான் நான், சொத்து தான் நான், சொந்தம் தான் நான் என்று சிக்கிக் கொண்டார். இது எந்த பக்கம் திரும்பினாலும் துன்பம் ஒன்றுதான் திரும்ப வரும் என்பது உலகறிந்த நீதி. அதனால்தான் எல்லாரும் அன்பா இருங்க, எல்லாம் இருங்க. ஆனா இது முடியாது. அந்த பண மதிப்பு அப்படிதான் செய்யும். அந்த உறவுகளினால் கிடைக்கிற அந்த சுய லாபங்கள் அப்படிதான் செய்யும். வேகத்தை ஏற்படுத்தி உலகத்துல எல்லாரையும் எதிர்க்க வச்சு அநீதி, அக்கிரமம் இதை பத்தி எதுவுமே யோசிக்காது. அது அப்படி போயிட்டே இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் நின்று நிதானித்து கவனித்து தெளிந்து வாழ்வதற்கு வழிகாட்டுதல் வேணும். வழிகாட்டுதல் இருந்தாலும் அதை பயன்படுத்தும் அளவிற்கு உண்மை இருக்கணும். அது வேற விஷயம். அப்போ இங்கே சிவபெருமான் அவருக்கு என்ன காட்டுகிறாருன்னா இரக்கம் காட்டுகின்றார். அந்த இரக்கத்தினால அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த இறுக்கம், வன்மை இதெல்லாம் விலகப்பட்டு அந்த மென்மையை அனுபவிக்க அவனுக்கு வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் கடவுள் கொடுக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா, பொதுவாக எல்லாரும் தொடர்ச்சியாக கோயில் போறது வழக்கறதெல்லாம் எல்லாருக்கும் வழக்கம்தான். அப்ப ஆலயம் சென்று அவங்க அந்த அன்பையோ ஏதோ தன் பிரார்த்தனையோ வேண்டுதலையோ அவங்க சொல்லிட்டு அவங்க இயல்புக்கு திரும்புவாங்க. இது தொடர்ந்த மத நல்லிணக்கத்துல பழக்க வழக்கத்துல அப்படியே போய்க்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த யாத்திரை பயணங்கள்லாம் நம்ம செய்யறோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி தனிமையிலே நம்ம அதிக நேரம் இறை சிந்தனையில இருக்கும்போது இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம பெறலாதனால தான் இந்த யாத்திரை போனோம். நீங்க கோயிலுக்கு விரதம் இருந்து போங்க, 48 நாள் விரதம் இருங்க, நீங்க விரதம் இருந்து போய் முருகப்பெருமானை தரிசித்து வாங்க, சிவபெருமானை தரிசித்து வாங்க எல்லாம் சொல்றாங்கன்னா எதற்குன்னா, இந்த கடவுளோட தன்மைகள் வெளிப்படுவதற்காக. இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு. ஆனா பயன்படுத்த முடியல. காரணம் கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இயற்கை, காலம், மாயைன்னு நிறைய விஷயங்கள் நம்மள இயக்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு பலம் கூட கிடையாது. என்ன பலம் இருக்கு? இப்போ நம்மளுக்கு தேவைகள் இருக்கு. அப்போ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும்னா, இதெல்லாம் இப்படிலாம் பார்த்தா நியாயமா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அது தேவைகளுக்காக தான் கடவுள் தர்மத்தையும், நீதியும் நிலைநாட்டுறான். இதை நீங்க பின்பற்றினால் உங்க வாழ்க்கையை நீங்களும் வாழ்ந்து பங்கம் இல்லாமல் முழுமையடைந்து என்னை அடைவீர்கள்னு சொல்லி. ஆனா அதை பின்பற்ற முடியல, கடினமா இருக்கு. சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது நாம் நிலை தடுமாறுகின்றன. மனிதன் பலவீனமானவன், என்ன செய்வது? ஏன் பலவீனமானவன் சொல்றான்னா, இந்த மாதிரி எந்த இயக்கத்தையும் தடுக்கிறதுக்கோ முடியாம இருக்கிறான். சோ தனக்கு தெரிஞ்சதுல இந்த உடல் தான் நான் என்று நம்பக்கூடிய சூழ்நிலையே உலகத்திலே எல்லாருக்கும் இருக்கு. அப்போ இந்த உடல்ல என்ன இருக்கு? குறிப்பாக எல்லார்கிட்டையும் ஒன்றை வைத்துதான் உலக இயக்கமாக அமைகின்றது. சுகம்தான் நான்.
இந்த சுகத்தை எடுக்கணும், இந்த சுகத்தை கொடுக்கணும், இதுதான் பெஸ்ட், இதுக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல கவர்ச்சியா இருக்கணும், இளமையா இருக்கணும், அட்ராக்ட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த உடல் தான் நான்னும் போது, இந்த உடல் மட்டுமே பலமா இருக்கும் போது இவங்களுக்கு பலமா இருக்கு, இந்த உடல் பலவீனமாகும் போது இவங்க பலவீனமாயிட்டாங்க. இந்த ஏன் பலமாச்சு ஏன் பலவீனமாச்சுன்னு ரெண்டுமே தெரியல. ஆனா எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு உட்காந்து பார்த்தா நம்ம பலவீனமாக இருக்கும். மனைவி பேசினா பலம். மனைவி ஏதோ அவங்களுக்கு உள்ள ஒரு சொந்த விருப்பம் இருக்கும், அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்காக இவருங்க கிட்ட என்னங்கன்னு சாப்பிட்டீங்களான்னு கேட்கலன்னா இவர் சோகமாயிடுவார், இவர் பலவீனம் ஆயிடுவார். இந்த மாதிரி சாப்பிட்டியா என்ன செலுத்த முடியும்? நீங்க எந்த உலகத்துல என்ன பாசம் நேசம்னாலும் இந்த உடல் மேல் அக்கறை செலுத்தலாம், அதை தாண்டி யாரும் உண்மையா செலுத்துறது இல்லை, செலுத்தவும் முடியாது. இந்த உடலை தான் அக்கறை செலுத்த முடியும். சாப்பிட்டீங்களா, பார்த்து போங்க, கவனமா இருங்க, நீ எங்க இருக்கீங்க, இப்படியா அப்படியா, நீ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க, இவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த உடல் மேல் மட்டும்தான் அக்கறையோ காதலோ அன்போ என்ன வேணும் நீங்க சொன்னாலும் அது வெறும் இந்த உடலை மட்டும்தான் பண்ண முடியும். அதை தாண்டி அவங்களோட உணர்வுகளை மதித்தல், அவங்க எண்ணங்களை மதித்தல், அவங்க விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், அந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கும் வராது. ஏன்னா இது வந்து ஒரு எனக்கு நீ உனக்கு நான் நான் உனக்கு ஒன்று பண்றேன் நீ இந்த மாதிரி ஒரு ஒன்று அந்த அந்த சமூக இயக்கம் பார்த்தீங்கன்னா ஆதாயத்தோட இணைந்திருக்கு. ஸோ இந்த உறவுகள் எதற்குன்னா எனக்கு நீ துணை, உனக்கு நான் துணை, நமக்கு குழந்தைகள் துணை, இந்த குழந்தைகள் நலன் காப்பது, இது ஆசையை வளர்ப்பது, இதெல்லாம் செய்யும் போது இவங்க வந்து ரொம்ப இந்த இரக்கத்திலிருந்து ஐ மீன் இறுக்கத்திலிருந்து இவங்க விடுபடுறதாக பாவித்து அதிகப்படியான செயலை இதன் மேல் ஈடுபடுத்துறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ குழந்தைய கொஞ்சம் போதோ, குழந்தையை விரும்பும் போதோ, மனைவியை காதலிக்கும் போதோ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் அந்த இறுக்கத்திலிருந்து கொஞ்சம் மென்மையை அனுபவிக்கின்றாங்க. அதனால இந்த தொடர்ந்து இந்த செயல்லயே போய் அது அக்கறை செலுத்துறது, அன்பு செலுத்துறது, கொஞ்சுறது, விளையாடுறது, அப்படி போறது, வருது, சாப்பாடு, கீப்பாடுன்னு எதுவும் பண்றாங்க. ஆனால் இது நிலையாக இருக்க மாட்டேங்குது. உடனே இது வந்துருமோ, அது வந்துருமோன்னு இந்த பயம் வேற பின்னாடியே துரத்துது. இப்போ இந்த துன்பத்துக்கு நடுவுல அன்பு வேலை செய்யல, கருணையும் வேலை செய்யுது. எதையும் மாத்தவும் முடியல, எதுவும் நாளைக்கு இப்படியே இருக்குன்னு நம்பவும் முடியல. எல்லாம் நான் தான் பண்ற மாதிரி ஒரு பாவம். ஆனா என்னையே என்னால காப்பாத்திக்க முடியல. நான் சாப்பிட்ட சாப்பாட நானே ஜீரணம் பண்ணல. அதுவும் தெரியல. என்னை யார் தூங்க வைக்கிறான்னு தெரியல, என்னை யார் விழிக்க வைக்கிறான்னு தெரியல. எனக்கு மனசு கோபம் வருது, தாபம் வருது, வெறுப்பு வருது, வெறுப்பு வருது, என்னென்னமோ வருது. எதைக்கும் நானே என்னால ஒண்ணும் பண்ணிக்க முடியல. சண்டை போடுறேன், சச்சரவு பண்றேன். அப்புறம் சில பலவீனங்கள் காசுக்காக, பணத்துக்காக, சொத்துக்காக, சுகத்துக்காக எதுக்காக இருந்தாலும் சலாம் போட்டு வாழ்றேன் வாழ்க்கை. சலாம் போடலன்னா இது கிடைக்காது. ஏதோ ஒண்ணு. ஆனா உண்மையாக செய்யல. ஸோ இந்த மாதிரிலாம் போய் துவண்டு போய் கலந்து போய் அப்படியே வந்து பகவான் கிட்ட உட்கார்றோம். இப்போ ஒன்றும் பண்ண மாட்டார் பகவான். முதல்ல தன் கருணை பார்வையினாலே அப்படியே கொஞ்சம் அவனை ஆசுவாசப்படுத்தி அவன் பாரத்தை குறைத்தார். அதற்கப்புறம் அந்த இரக்கம் அவங்களுக்கு வந்து இந்த இறுக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். வெறும் நீ சும்மா சதா தன் ஆதாயத்துக்காகவும், தன் சுகத்துக்காகவும், தன் தேவைக்காகவும், தன் ஆசைக்காகவும் ஓடிட்டே இருந்தா யார் விரும்புவாங்க? யார் அன்பு செலுத்துவாங்க? யார் கருணை காட்டுவார்கள்? இல்லை யார் உதவுவார்கள்? ஏன்னா இது என்னை பத்தியே ஓடிட்டு இருக்கவனுக்கு எல்லாரையும் எதிர்க்க தான் முடியுமே தவிர ஒருத்தர் கூட ஆதரிக்க முடியாது. தனக்கு ஆதாயமா இருக்கிறதெல்லாம் ஆதரவு, தன்னை இப்படிதான் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை. அப்போ எதுவும் இல்லாம உட்கார்ந்து இருக்கும் போது இந்த இரக்கத்தை கடவுள் உள்ளிருந்து கொடுக்க, இந்த இரக்கம் வெளிப்படும் போது மட்டும் தான் அவன் உடல் பாரம் குறைகின்றது, மனபாரம் குறைகின்றது, அறிவும் வெளிப்படுகின்றது.
அந்த மென்மையை முழுசாக அனுபவித்தவுடன் அவன் ஒரு தெளிதலுக்கு வருகின்றான். என்ன தெளிதலுக்கு வருகின்றான்? அன்பால் பயனடைந்தேன், கருணையால் நான் மேலும் உயர்ந்தேன், இரக்கத்தால் தான் நான் உண்மையை உணர்ந்தேன் என்ற இடத்துக்கு வரும். இந்த உண்மையை உணர்றதுக்கு ஒரு இடம் தேவை, அதுதான் இரக்கம். நீங்க இறக்கப்ப என்ன பண்றீங்க? ஒரு நாய் அடிபட்டுச்சு, ஒரு கோழி அடிபட்டுச்சு, ஒரு ஐயோ பாவம்பா, அது பாரு எப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இது நீங்க கண்ணுல பார்க்கும்போது உள்ள இருக்கிற அந்த பாவம், ஒரு துன்பப்படுவதை நீங்களால் பார்த்து, ஒரு உயிரினமோ ஒருத்தரோ துன்பப்படும் போது அந்த இரக்கம் சொல்லி நீங்க வெளியே கொண்டு வரீங்க. ஆனால் நாம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை யாரும் அறிவதில்லை. துன்பம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, வலி வேதனை தான் துன்பம்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இல்லை. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு நிராயுத பாணியாக நின்று கொண்டு எது எது என்னென்ன செய்கின்றதோ அதன் வழியிலே நாம் ஆடிக்கொண்டு என்னை காப்பாத்திக் கொள்வதற்கும் நான் ஏதோ ஒரு போராட்டங்கள், உலக நீதியை பத்தி நான் பேசல. நம்ம ஏன்னா அது போனா அது வேற, வெளியே போகணும். நம்ம இதை பத்தி பேசுவோம். அப்போ இந்த உண்மையை உணர வேண்டும் என்றால் அவனுக்கு இரக்கம் வந்தால்தான் இந்த நான், எனது சுய சிந்தனை, நாளைய சிந்தனை, நேத்து சிந்தனை, அம்மா அப்பா, இந்த மாதிரி ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் சுமந்து சுமந்து சோர்ந்து தளர்ந்து ஒரு நிர்கதியாக நிற்கின்றான். அப்போ கடவுள் அந்த இரக்கம்ன்ற ஒன்றை காட்ட அவன் இதெல்லாம் அபத்தம்ன்ற ஒரு உண்மையை புரிய வைக்க, உண்மையாக வாழ வேண்டும், இதெல்லாம் வரும் போய்கிட்டு இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ உன் வாழ்க்கையின் பயனை அடைய வேண்டும் என்றால் உண்மை அறிதல் ரொம்ப முக்கியமப்பா. உண்மை அறியணும்னா நீ முதல்ல என்ன அறி, என்னை பின்பற்று, என்னை வழிபடு, யோகம் செய், தியானம் செய், பாராயணம் செய், மந்திரங்கள் சொல், பிராணாயாமம் செய் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அதற்கான வழியையும் சொல்றேன். இப்ப இந்த பரிவு என்பது என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த செயல் செய்தாலும் பலன் வேணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப என்ன ஒரு சின்ன செயல் நான் செஞ்சேன்னா அதுக்கு ஒரு பலன் வேணும் இல்லையா? இது இயல்பாக இருக்கிறது. மனித குலத்தின் ஒரு இயல்பான விஷயம். என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்றது வழக்கமாயிடுச்சு. அதுவும் உலகம் எல்லா சுற்றுப்புற எல்லாரிடமும் அதுதான் பழக்கம் சொல்லி ஆகிடுச்சு. ஆனால் எந்த பலனும் இல்லாமல் என்னை நீ வழிபட வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனியான சக்தி வேணும். அந்த சக்தி எங்க கொடுக்கணும்னா முதல்ல மனதுல கொடுக்கணும் கடவுள். அந்த மனம் சோர்வு வரும்போது, தாழ்வு வரும்போது, தோல்விகள் வரும்போது, இழப்புகள் வரும்போது, இருந்ததை இழந்த போது, இழந்ததை பெற்ற போது, எல்லா நேரத்திலையும் என்ன பண்ணும்? பலன், ஆதாயம், தேவைன்னு ஓடும் அந்தந்த திசையை நோக்கி. அப்படி எல்லாமே எதுவும் செய்யாமல் இந்த பலனை எதிர்பாராமல் உண்மையாக ஈசனை வழிபட வேண்டும் என்றால் மனதிற்குள் ஒரு அற்புத சக்தி பிறக்கும். அந்த அற்புத சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதனோட அனுபவங்கள் எப்படி இருக்கும்னா, இந்த பரிவின் விளக்கங்கள், பரிவின் விஷயம் எப்படி நடக்கும்னா, அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், இந்த மாதிரி இதெல்லாம் உண்மையே அற்புத ஆற்றல்கள். இதை நீ எங்கிருந்து பெறணும்னா உனக்குள்ள இருந்து தான் பெறணும். அதை எங்கிருந்து பெறணும்னா கடவுள்கிட்ட இருந்து பெறணும். கடவுள் இதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்க, ஆனால் பயன்படுத்த தெரியல.
அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல, அது எங்க பயன்படுத்தணும்னு தெரியல, அதை எப்படி எனக்குள்ள இருந்து எடுக்கணும்னு தெரியல. இது எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. இந்த உலகத்திலே எல்லாமே பொதுவாக படைத்திருக்கிறான் கடவுள். கடவுளுக்கு முன்னாடி ஆண் பெண் பேதமே கூட கிடையாது. எல்லாருக்கும் சமம். எல்லாம் எல்லாம் சமமே. இந்த பரந்து விரிந்த உலகத்திலே எல்லாமே பொதுவா இருக்கு. யாருக்குமே தனித்து இல்லை. ஆனால் யார் முயன்று எடுக்கிறீர்கள் என்பது அவரவர்கள் சொந்த முயற்சியையும், அதனால்தான் அதுக்கு அருள்னு சொல்றோம். அருள்னா என்ன? நமக்கு அந்த உந்துதல், சோர்வடையாமல் தளர்ச்சியடையாமல் உண்மையாக முயற்சி செய்து நான் ஈசனை அடைவேன், முக்தி அடைவேன், அவன் அருளை பெறுவேன் என்று தன் சுக போகங்களையும் ஆசா பாசங்களையும் சுகந்துக்கங்களை துறந்து தன் வாழ்வை இறை பணிக்காக அர்ப்பணிக்கின்றார்கள். இந்த வைராக்கியம், இந்த உறுதி, இது யார் கொடுக்கணும்னா அந்த கடவுள் தான் கொடுக்கும். அதனால்தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றாங்க. இந்த இந்த இது என்ன எல்லாராலும் முடியல. உலகத்திலே யாராலையும் எதையும் எதிர்கொள்ள முடியல, எதையும் தடுக்க முடியல, நடந்ததை மாத்த முடியல, நடக்க போதை தடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ வருது போகுதுன்னு அது உள்ள நான் சாட்சியாக இருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா எல்லாத்துக்கும் நான் சம்மந்தப்படுறேன், எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. ஸோ நல்லது பண்ணாலும் நான் தான், கெட்டது பண்ணாலும் நான் தான். எங்க சுத்தினாலும் கடைசியில எல்லாம் எங்க சேர்த்துனா அவரவர்கள் இடத்துக்கே வந்து சேர்த்து. ஸோ இந்த ஆற்றலை யார் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பெருமான் தான் கொடுக்கும். இந்த எம்பெருமான் எப்படி கொடுப்பார் முதல்லன்னு பாத்தீங்கன்னா, அது முதல்ல குருவின் வாயிலாக தான் சாத்தியக்கூறார்கள் ஆகும். அதனால்தான் குரு அருள் இல்லாமல் திரு அருள் வருவதில்லை, வராது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களால கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, கண்டு கழித்து அந்த அனுபவங்கள் சுலபமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இப்ப பரிவுபகாரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை ஆண்டு அனுபவித்த அறிவு இருக்கு பாருங்க, அது தன்னை அறிவு என்பது ஒரு ஆற்றலாக மாறிவிடும். அந்த ஆற்றலை வைத்து நன்மைகள் செய்யலாம், எல்லாம் வேணா செய்யலாம். ஆனால் இந்த ஆற்றலான அறிவு தான் கடைசியில் முழுமை பெறும். அதுதான் பேரறிவாக மாறும். இந்த உலக இயக்கம் அனைத்தும் அறிஞ்சு அந்த இயக்கத்துக்குள் தான் செல்லாமல் இந்த அறிவுபூர்வமாக தெளிந்து நிற்பது. இதையெல்லாம் இத்தனையும் கடந்து ஆண்டு அனுபவித்து வந்தவன் நான் அறிவாகிவிட்டேன். இந்த அறிவில் இருந்து எதுவுமே மாறக்கூடாது. இந்த அறிவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஈசனோட தன்மையாக இருக்க வேண்டும். இது ஒட்டு மொத்தமும் அன்பாக மாறணும். அன்பென்றால் என்ன? நலன். இந்த அறிவு அன்பாக மாறும். இந்த அறிவு அறிவாகவே இருக்க மாயின் என்ன ஆகும்னா திரும்பவும் இயக்கத்துக்கு வந்துடும். இந்த அறிவு அனைத்தும் ஒருமித்த விஷயமான அன்பாக மாறினா நலன். நலன்னா எல்லா உயிர்களிடத்திலும் நலன் காப்பது. உயிர்கொள்ளா நெறி சிவநெறி. ஏன் சைவம் சொல்றோன்னா, எம்பெருமான் சைவர்கள் அப்படின்னா எல்லா உயிருக்கும் இன்பம் அளிப்பவன், எந்த உயிரையும் துன்புறுத்தி பார்ப்பவன் அல்ல. நம்ம சாமி கூட சொல்றாங்க, கடவுள் மன்னிப்பான் என்று சொல், தண்டிப்பான் என்று சொல்லாதே. சிவபெருமான் மன்னிப்பார், எல்லாரையும் மன்னிப்பார். அதற்கு 1000 புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் சாட்சியா இருக்கு, உங்களுக்கே தெரியும். சோ இந்த ஒட்டு மொத்தமும் நீ அன்பா மாறிட்டேன்னு சொன்னா, இது அனைத்தும் கடந்து அறிவிந்து அறிவிலே பேரறிவாகி அந்த பேரறிவும் அன்பாக மாறிவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்பு போகும். அப்போ இந்த இயற்கை என்ன ஆகும்னா வன்மையாகாமல் மென்மையாக வளமுடன் நலமுடன் எல்லா உயிர்களும் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா நீங்க பாருங்க, இந்த உலகத்துல நீங்க எல்லாமே வெளியே இருந்து உள்ள, இப்ப நீ ஜீவிக்கணும்னாவே உனக்கு பிராணவாயு தேவை. இந்த பிராணவாயுல நிறைய மாசுக்கள் வந்து விட்டால் உன் உயிருக்கு ஆபத்து வந்து. நச்சு கிருமிகள், இந்த கிருமிகள்லாம் எப்படி பிறக்குது? சுகாதார கேடு, இந்த சுற்றுப்புற சூழல், இது நிறைய விஷயங்கள். நாமளே நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மனுஷன் சௌகரியங்களுக்காக.
இதுதான் இந்த உலகம் காக்கப்படும் விஷயம். இந்த 5 ஆற்றல்கள் எல்லாம் எங்கடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இந்த பஞ்சபூதங்களாக இருக்கு. அதாவது 5 கட்டுப்பட வேண்டும், அப்புறம் 5 அப்புறம் 5 இது உனக்குள்ளேயே நடக்கும். முதல்ல உன் கண், காது, மூக்கு, வாய், மனம் எப்போதும் சமநிலையில் இருக்கணும். இந்த சமநிலையை அனுபவித்த உடல் 5 அதற்கான ஆதாரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த உடல் சமநிலையில் இருக்கணும், அதாவது மாற்றமற்ற நிலையில. இதற்கப்புறம் இதையெல்லாம் இந்த உடலை இயக்குவது, மனதை இயக்குவது, இப்படி அறிவு பெருகுவது, சிறுகுவதுன்ற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து நடக்குது. அப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கும் இதே மென்மை, இதே சமநிலை நீடிக்கும். இப்ப இந்த பஞ்சபூதங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர் வழிபாட்டின் வாயிலாக இந்த கடவுளுடைய தன்மை வெளிப்படும் போது இந்த பஞ்சபூதங்களை நமக்குள்ளே நாம் பிரிக்கும் முடியும். இதுதான் நம்ம சுவாமி தகரால ரகசியம் புக்ல எழுதியிருப்பாங்க. சுவாமி 36 நாட்கள் தவம் இருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி நம்ம தொடங்குது. இது தொடங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். தொடங்க போகுது. சுவாமி அந்த தவம் இருந்து வெளியே இருந்து வந்து தகரால ரகசியம், அதாவது அகத்தின் ஆலயம் ரகசியம் சொல்லி சுவாமி புக் எழுதினாங்க. தகரால ரகசியம்னு பிறப்பணுவது சொல்லி அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி வெளியே வராங்க. அந்த விழா மிக சிறப்பா கொண்டாடுறோம் நம்ம எல்லாம். அப்ப இந்த பஞ்ச பூதங்களை நமக்குள்ள பிரிக்கும் போது, இப்ப நீங்க இந்த தொடர் வழிபாட்டினால இந்த கடவுள் தன்மை வெளியே வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, இந்த பஞ்ச பூதங்கள் ஒன்றாக இணையும் போதுதான் நாம் இயலாதவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் பெற்றவுடன் இந்த பஞ்ச பூதங்களை பிரிப்பதற்கான சக்தி எதுதான் இந்த குண்டலினி சக்தின்னு சொல்றோம். இந்த குண்டலினி சக்தி எதிரானா இதுதான் அந்த குண்டலினி சக்தி, கடவுளோட தன்மை. அப்போ இந்த பஞ்ச பூதங்களை நாம் பிரிக்கின்றோம். அதில் என்ன பிரிக்கின்றோம்னா, நீர், நெருப்பு, காற்று. இது 3ம் நமக்குள்ளேயே ஆலயமாக ஜோதியாக பிரகாசிக்கும். நெருப்போட நீர் சேருமான்னு கேட்டீங்கன்னா சேராது. ஆனா இங்க நீர் சேரும், காத்து சேரும். அனைத்தும் சுத்தி சுத்தி ஆன்மாவில் போய் உடங்கும். இதுதான் ஆத்மா விசாரம் பகவான் சொல்றது. இதுதான் ஜீவாத்மா. இப்போ அண்டம் அனுபவமாகவும் அறிவாகவும் இருக்கும். மண் புவியீர்ப்புக்கு உட்பட்டு இந்த மண்ணிலே நாம் இருக்கும் இடம், பேசிய பேச்சுக்கள், சொன்ன சொற்கள், இதெல்லாம் அனுபவத்துல கொண்டு போகும், ஆதாரமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மண் புவியீர்ப்புக்கு உட்பட்டு இது பயன்படுத்தப்பட்டு இப்படி இருக்கும். நாம் எங்க இணைந்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மாவோட இணைய 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 நமக்கு பரமாத்மாவோட தன்மை கிடைக்கும். இததான் அழிந்தொழில் புரியும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாரு. அந்த 5 நானும் புரிய எனக்கும் அருள்வாயின்னு கேட்டிருப்பாரு அடுத்த வரியில. நீங்க பார்த்திருப்பீங்க. என் கையிலயும் கொடு, 5 நானும் பண்ணுன்னு சொல்லுவார். என்னை காண்பவர்கள், என்னை கண்டவர்கள், உனக்கு என்ன தன்மை, அந்த 5 புரியும் தன்மை இருக்கின்றதோ அதை எனக்கும் கொடு, நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் கேட்பாரு அந்த வகுவல்ல. அதை நீங்க கவனிச்சிங்களா வினோத்? வினோத் நம்ம கவனிச்சு ஆனா ஒரு இடத்துல அவர் எனக்கு இன்னொரு இதுல வந்து பாடல் உரைநடைக்கு எனக்கு அந்த 5 அவர் கொடுத்துட்டாரு, அதை நான் பண்றேன் அப்படின்றாரு. உரைநடையில வேண்டாம், நம்ம அந்த அகவல் பாடல் அது அவர் கைப்பட எழுதியது, அதனால நம்ம அதை பத்தி பேசுறோம். உரைநடை வேற யாருன்னா கூட இருக்கலாம், அதை பத்தி நம்ம அந்த கருத்துக்கு உள்ள போக வேண்டாம். இல்ல அவர் அப்படியே இருக்கலாம், அவர் 5 புரிந்தவர் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அவர் அதை அந்த அகவல்ல குறிப்பிட்டிருப்பாருன்னு சொல்ல வந்தேன். குறிப்பிட்டிருந்தார் இல்லையா? ஆமாங்க. ஆமா. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாவை இந்த பஞ்சபூதங்களை பிரித்து
உள்ளுக்குள்ளேயே அந்த ஜோதி எரிய தொடங்கணும்னு அதற்கு நம் கவனத்தின் வாயிலாக அந்த அனுபவத்தின் வாயிலாக நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்னா பரமாத்மாவோட தன்மை இந்த ஜீவாத்மாக்கு கிடைக்கும். இந்த ஜீவாத்மானோட தன்மைகள் அனைத்தும் இந்த பரமாத்மாவோட தன்மைகள் அனைத்தும் ஜீவாத்மாவுக்கு கடத்து விட்டால் நாமும் ஐந்தொழில் பொறிக்கின்றோம். அப்போ இதற்கெல்லாம் தடையாக இருப்பது என்ன? ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாத தடை. அதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா மாயை திரை அப்படின்னு சொல்றாரு. சுத்த மாயை அசுத்த மாயின்னு சொல்றாரு. சுத்த மாயின்னா என்ன? ஒரு இயல்பு தன்மை. அசுத்த மாயின்னா என்ன? நம்ம பிறப்பு, வளர்ப்பு, சுற்றுப்புற சூழல், பழக்கம் வழக்கம், சில விஷயங்களை அது இப்ப இயற்கையில் எல்லாத்துலயுமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை தான் அவரும் அதை குறிப்பிடுகின்றார். நேர்மறை எதிர்மறைன்னு சொல்லி. எப்படி மனசுக்கும் நேர்மறை எதிர்மறை இருக்கும், இந்த உடலுக்கு இருக்கு, இயற்கைக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. மாறுறதுல இது இயல்புன்னு சொல்லி. அதனால இந்த ஐந்தொழில் ஏன் புரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுமையா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நீயே கடவுள். அவ்வளவுதான். இப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மா இணைந்து விட்டால் முக்தி. இந்த பஞ்சபூதங்களை எப்படி பிரிப்பது சேர்ப்பதுன்றது எல்லாம் அவங்கவுங்க அனுபவத்துல வந்துடும். இப்ப நான் சொல்லலாம் இப்படி பிரிச்சா இப்படி நடக்கும் அப்படி இருக்கணும், ஆனா அது உண்மையா இருக்காதுல்ல. அவரவர்களை அனுபவித்து பார்க்கும் போது மட்டும்தான் அதன் உண்மை விளக்கும். வள்ளலார் எந்த அறிவுரை, எந்த உபதேசங்கள், எந்த சச்சங்கம் நடத்தினாலும் கடைசியில் ஒன்றை சொல்லி முடிப்பார். அவரவர்கள் அவரவர்கள் அனுபவத்தில் காண்க அப்படின்னு சொல்லி முடிப்பார். அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு இது இதை பத்தி நம்ம ரொம்ப விரிவா பேசப்படும் போது அனுபவத்தின் நோக்கம் ரொம்ப பெருசுன்றது புரிஞ்சுது. அதனால இந்த ஐந்தொழில் என்பது இதுதான். நம்ம எல்லாரும் வெளியே பார்த்தோன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன வேணா சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஈஸ்வரத்தன்மை, மகேஸ்வரத்தன்மைன்னு. சிவபெருமானுக்கு இத்தனை நாமங்கள் எதற்கு வைத்தார்கள்? ஒரு ஒரு நாமத்துக்கும் ஒரு ஒரு தன்மையை கொடுத்து, அப்போ இந்த இடத்தில் இவரை இப்படி வழிபட்டார், இது நமக்கு நன்மை நடக்கும். பாமரன் என்ன செய்வான்? ஒன்றும் தெரியாது. அவனுக்கு தேவை நன்மை மட்டும்தான். அவனுக்கு கடவுள் அடையணும், சிவத்தொண்டு செய்யணும், உலகை காக்கணும், இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நானும் பெறணும், பிறந்த பிறப்பின் ஏதோ இந்த பிறப்பை முழுமையா பயன்படுத்தணும், வாழணும் அப்படிலாம் இல்லையா. நான் ஏதோ வந்தேன் போனேன் சுவாமி, எனக்கு ஒன்றும் வேணாம். அதெல்லாம் ஏதோ நான் சாப்பிட்டோமா தூங்கணுமா, நான் இயற்கை என்ன செஞ்சோ, காலம் என்ன செஞ்சோ அதுக்கு வேலை செஞ்சுட்டு போறேன். நான் இந்த இயற்கையும் காலையும் என்னை வாழ விடாம எத்தனையும் ஏதோ இன்னல்கள் இடையூறுகள் வருது. இதுல இருந்தெல்லாம் என்னை காத்து என்னை வாழ வைப்பதற்கு வழிகாட்டு எம்பெருமானே, ஓம் நம சிவாயா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு தேவைகள் ஆசைகளை பூர்த்தியான போதும் அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போயிடுவான். அப்போ அந்தந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்தலத்துல ஒரு ஒரு புராணத்துல அவனுக்கு எது பாரமாகுதோ அதை அந்த பாரத்தை இறக்கி இறக்கி கடவுள் வாழ வச்சு அனுப்பிச்சுட்டு இருக்க. அவனுக்கு அந்த பாரம் குறைஞ்சாவே வாழ்ந்துருவான். அந்த பாரம் தொடர்ந்து ஒரே செயல்களை செய்ததுனால பாரம் அதிகரிக்குது. அன்பு இல்லாம போயிடுது, கருணை இல்லாம போகுது, இரக்கம் இல்லாம போகுது. உடனே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சா அப்படியே கடவுளை வழிபடும் போது அந்த இடத்துல கொஞ்சம் கடவுள் இதை கொடுத்தாருன்னா உள்ள இருந்தே எழுத்துனாருன்னா போதும், அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகுது. அவன் சாப்பிட்டான், தூங்குவான், என்ன பண்ணுவான், சுகமா இருக்கணும், உல்லாசமா இருக்கணும், அவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்கு என்னெல்லாம் பயன்? உலகத்துக்கு எடுத்தா காசு பணம் ரொம்ப முக்கியம். தனக்குன்னு உள்ள வந்தானா சொந்த பந்தம் ரொம்ப முக்கியம். ஆசா பாசா மனைவி மக்கள் முக்கியம், அவ்வளவுதான். எளிமைப்படுத்தினா ஒண்ணுமே இல்லை. சுகம் பணம் இதான் உலகம், இதான் வாழ்க்கைன்னு அப்படி போகும்போறவங்களுக்கு எல்லாம் இந்த இது அப்பப்போ கொடுத்தாவே போதும். அதனாலதான் 4 கிழமை இந்த நாட்கள்ல பூஜை பண்றது, இந்த இந்த கோயில்ல போய் தரிசனம் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோயில்ல ஒரு ஒரு விஷயங்கள் விசேஷங்கள் ஒரு ஒரு நாட்கள்ல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பங்குனி, உத்திரம், இந்த நட்சத்திரங்கள் வச்சு ஒரு விழாக்கள்,
அந்தந்த ராசி பலன்ல பிறந்தவங்க வளர்ந்தவனுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லது நடக்கும், நன்மை நடக்கும், நீ இந்த பூஜை பண்ணு அப்படின்னு ஒரு நம்ம முன்னோர்கள் சான்றோர்கள் வழிவகுத்து கொடுத்து எல்லாரும் கடவுள் அடையணும், யோகம் பண்ணும், தியானம் பண்ணுன்றது சாத்தியமில்லை என்பதனால இந்த உலக இயக்கம் நன்மையாக இருக்கணும். அதுக்காக ஒரு நல்லிணக்கணங்கள் எல்லாம் நெறிகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டணும்னா இந்த மாதிரி அவனவன் பயன் பெறுவான் என்று சொன்னா எல்லாரும் ஆர்வமா செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பூஜை, புனஸ்காரம், வழிபாடுகள், விழாக்கள், கோலாகலங்கள்னு சொல்லி இப்படி கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கும். இதான் ஐந்தொழிலினோட அர்த்தம். வினோத் சொல்லுங்க. ஜெகதீஷ் நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல வரீங்களா? ஆமா சாமி, புரிஞ்சுதுங்க சாமி. நன்றிங்க சாமி. அவர் நேரம் வந்துருது. நீங்க ஏதோ கோணங்கள்ல இந்த சார்ந்துதான் பதில் இருக்கும்னு நினைச்சீங்களா? இல்லைங்க சாமி, நான் உங்களுடைய கருத்துக்காக, நான் வேற எதுவும் இல்லை. சரி சரி. இல்ல ஏதாவது இருந்தா அந்த இடத்த சரி செய்யலாம், இல்லை இன்னும் தெளிவுபடுத்தலாம், அதுக்காக கேட்டேன். இல்லைங்க. சொல்லுங்க ஜெகதீஷ். நன்றிங்க சுவாமி. சுவாமி, இந்த உயிர் அனைத்து உயிர்களுமே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆமா, அனைத்து உயிர்களுமே ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றது அல்லவா சுவாமி? அது எதை தேடுகின்றது? பாதுகாப்பை தேடுகின்றது. இந்த உயிருக்கு எந்த உத்தரவாதம், எந்த பாதுகாப்பு எங்கே இருக்கிறது ஜெகதீஷ்? எங்கேயும் இல்லை சுவாமி, தனக்குள் இருக்கின்றது. ஆமா, the life is unprotectable. எங்கேயாவது உத்தரவாதம் இருக்கா? எங்கேயாவது பாதுகாப்பு இருக்கா? ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தியில ஒரு மேடையில ஒரு பெண் ஏதோ ஒரு வரவேற்பு விழாவில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் வந்து கூட நின்று போட்டோ எடுக்கிறாங்க, அப்படியே மயங்கி விழுந்து செத்து போயிடுறாங்க. நியூஸ்ல காமிச்சாங்க, பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலகத்துல எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான, இந்த உயிருக்கு பாதுகாப்பான இடம் எங்கேயாவது ஒரு இடம் இருக்கிறதா? முதல்ல உயிர் எங்க இருக்குன்னு தெரியுமா? இப்ப உயிர் இந்த இடத்துல இருக்கு, நம்ம எத்தனை போய் பெட்டியில வச்சு பூட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட இல்ல. இந்த உயிரும் ஒரு வெப்ப நிலையிலேயே இணைந்திருக்கின்றது, உஷ்ணத்தன்மையில தான் இருக்கு. இந்த உஷ்ணம் எப்ப குறையும், எப்ப ஏறும்ன்றது யாருக்கும் தெரியாது. அதனால இந்த வெப்பநிலையை சமசீராக வச்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம தேக பயிற்சி, அதாவது யோகாசனங்கள், கவனத்தை வளர்த்து இந்த சுகம், இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது உடல் குளுமை தன்மையை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நீரின் அளவு ஒண்ணு குறையும், இல்லை அதிகரிக்கும். இது சமசீராக இருக்காது. இந்த சுகம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டோன்னா ரொம்ப மென்மையாக சுகத்தை பத்தி பேசினோம்னா, இப்ப நிலவின் மென்மையை நாம் உணரும் போது எல்லாரும் மென்மையாயிடும். ஒரு மாதிரி ஒரு மயக்கம், ஒரு மோகம், ஒரு சஞ்சலம், ஒரு சபலம் எல்லாம் வர்றது. அப்படியே மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படியே ஒரு கலக்கம், அது அப்படியே ஒரு உல்லாச உலகத்துக்கு நம்மளை கூட்டு போகுது. அப்படியே உலக வாழ்விலே ஈர்க்குது, அப்படியே போகுது. அப்போ என்ன குறையுதுன்னா, இந்த உஷ்ணம் குறைஞ்சிட்டு. இந்த உஷ்ணம் குறைய ஆரம்பிச்ச உடனே நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சிடுறது. இந்த உயிருக்கு பாதுகாப்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. அதனாலதான் நீ கட்டாயமாக வீட்டுல கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டும். காலை மாலை கட்டாய வழிபாடு எதற்குன்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி மயக்கங்களும் இந்த அனுபவங்கள்லாம் நம்மளை வாழ விடாமல் தடுக்கும். இந்த உயிருக்கு பாதுகாப்பு என்பது குறைஞ்சுக்கிட்டே போகும். இந்த உலகத்துல இந்த உயிருக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. எது எப்போ நடக்கும், ஏன், எப்படி, எதுக்கு, எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. எல்லாம் ஒரு புரியாத புதிர்.
இதற்கான ஒரு தெளிவான விளக்கம் இருக்கா? இதற்கான தெளிவான ஆதாரம் இருக்கா? ஏதாவது உறுதியான பதில் இருக்கா? அப்படின்னு பார்த்தா நம்ம இடத்துல ஏதோ உள்ள ஒரு நம்பிக்கை. எல்லாரும் நானும் 100 வருஷம் வாழ்வேன்ற நம்பிக்கையில தான் எல்லாரும் எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் எல்லாத்தையும் தேடுறாங்க. அப்ப இந்த உயிர் என்ன தேடுதுன்னா, இப்ப எல்லாரும் இப்ப இதுக்கு இந்த உறவு முறைகளை தேடுறாங்க. இந்த பயம். இப்ப இந்த உடலை வளர்க்கணும், உயிரை வளர்க்கணும்னா உறவை வளர்க்கணும். ஒரு பாதுகாப்பு கிடைச்சதாங்க நம்புறாங்க. அஹ் உடனே அது பிரிஞ்சா என் பாதுகாப்பு போய் பலவீனமாயி, சோகமாயி, அது இல்லாம எல்லாம் உறவு போயிடுச்சு, என் பலம் போயிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும், பிரிவின் வேதனை பெரியது. ஸோ இதெல்லாம் அடிப்படையா ஏன் செய்யறாங்க, ஏன் இந்த உறவு முறையை வளர்க்குறாங்க, ஏன் இந்த உயிரை வளர்க்குறாங்க அப்படின்லாம் பாக்குறாங்கன்னா, இது வந்து ஒரு தனக்கு பாதுகாப்பு அளிப்பதாக எல்லாரும் நம்புறாங்க. இல்லைன்னா இதெல்லாம் தனிச்சையாக எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு எல்லார்கிட்டயும் தைரியம் அதெல்லாம் வேணும்னா கடவுளோட அருள் வேணும், குருவோட ஆதரவு வேணும், அன்பு வேணும். இதெல்லாம் ரொம்ப அவசியம். அது உரிய நேரத்துல கிடைக்கணும். ரொம்ப முக்கியம். அப்பதான் இதெல்லாம் கடந்து வர முடியும். அப்படி எதுவும் தெரியாத பாமரர்கள் என்ன பண்றாங்க, அது அது அந்த வயதுல அது அதுன்னு தேடப்படுகிறது. அந்த தேடுதலை தேடிக்கிறாங்க. அப்புறம் அவங்களே நம்புறாங்க. ஏதோ ஏதோ பண்ணணும் இதெல்லாம் தன் உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பதாக நம்புறாங்க. ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. எதிர்காலத்துல நான் வளரணும், வாழணும்ன்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அதன் அடிப்படையிலே இது ஒரு பாதுகாப்பு அளிப்பதாக நம்புறாங்க. ஆனா அப்படி இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த நம்பிக்கையில ஓடுறாங்க. அவ்வளவுதான். எல்லாரும் ஏன் தப்பு பண்றாங்க, ஏன் பாவம் பண்றாங்க, ஏன் இதெல்லாம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை எதனால பிறகுன்னா, இந்த 100 வருஷம் வாழ்வேன்ற நம்பிக்கை எப்படி பிறகுதுன்னா, இந்த உறவுகளோட அனுபவங்கள், இந்த மனதுக்கு சுகம் போறது, உடலுக்கு இந்த அவங்களோட சுகங்கள், ஆண்னா பெண் சுகம் வருது, பெண்ணுக்குன்னா ஆண் சுகம் போகுது. இந்த சுகத்தோட பரிணாமம், பரிமாற்றம், அது தன்னை மென்மையாக்குவதாகவும், அது ஒரு காதலாக அனுபவிக்கின்றார். அதுக்கப்புறம் அது சிற்றின்பம், அந்த உயிரும் உயிரும் உறவு கொள்ளும் போது ஏற்படுகின்ற ஒரு இன்பத்திலே, மயக்கத்திலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அவளை இவன் நேசிப்பதும், அவள் இவளை நேசிப்பதும், அதை இவன் பாதுகாப்பதும், அவளை இவள் பாதுகாப்பதுமாக நம்பிக்கை கொள்றான். இந்த பலனெல்லாம் அனுபவிக்கிறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, உயிர் ஒருத்தன் தான். இதுக்கு மேல நான் ரொம்ப பீஃபா போனேன்னா, நான் மற்ற வேற விஷயம்லாம் பேச வேண்டியிருக்கும். அதனால இதோட உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஜெகதீஷ். இதெல்லாம் யார் அனுபவிக்கிறா? இந்த உயிர் அனுபவிக்குது. அப்போ இந்த உயிர் வந்து ஒரு பாதுகாப்பா இருப்பதாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. அதனால்தான் இந்த உலகம் இதை பின்பற்றுகின்றது. அதை பின்பற்றியே போகிறாங்க. எல்லாரும் வாழ்க்கையில வர விஷயங்கள் வாழ்ந்தா, போனா, செத்தா எல்லாரும் வருவாங்க, போவாங்க, மறைவாங்க. இருக்கும் காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்றதுதான். இப்ப வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வரலாறு? அவர் வாழ்ந்தார், அப்போ இங்க சண்டையிட்டார், இதை வென்றார், இதை இழந்தார், இதை பெற்றார், இதை தொலைத்தார், இந்த தொலைத்ததற்கு இது காரணம். அதெல்லாம் வரலாறுலாம் ஒண்ணுமே இல்லை. கால சுழற்சியில எல்லாம் காணா போயிடும். வரும் போற சந்தேகர்களுக்கு இதெல்லாம் ஒரு அனுபவமா இருந்து, இதெல்லாம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இன்னும் ஓரளவுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு எழுதப்பட்ட விஷயங்கள் தான் அது. So, இந்த உயிர் என்ன தேடுது அப்படின்னா, பாதுகாப்பை தேடுகின்றது. இந்த பாதுகாப்பை யார் கொடுப்பா? எல்லாரும் சொல்லுவாங்க உயிர் இன்பத்தை தேடுது, சிற்றின்பம், பேரின்பம்னு. அது வேற கோணல். ஆனால் இந்த உயிருக்கு பாதுகாப்பு வேணும். வளம் சேரும் 9 வாயில் குடில்களையும்
இந்த 9 துவாரங்களின் வாயிலாக உயிர் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள். அதனாலதான் இந்த 9 துவாரங்களையும் நம்ம சுத்தமாக்கிட்டோம்னு சொன்னா உயிர் வெளியே போகும். இந்த உயிர் பாதுகாப்பா இருக்கும். இந்த ஜீவ சமாதினா இந்த ஜீவன், இந்த உயிர் இந்த சுவாசத்தின் வாயிலாக அந்த மூல ஜீவாத்மாவோட இணைந்துடுறது. அந்த உடல்ல ஜீவன் வெளியே போல, அப்படியே ஒன்றாக இணைந்து விட்டது. அதனால்தான் அந்த ஜீவ சமாதியில ஜீவன் ஜீவித்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஜீவன் சிவமாகி விட்டது. இந்த சுவாசம் வெளியே போல, இந்த உயிர் வெளியே போல எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரே இடத்தில் நின்று விட்டது. நம்ம சுவாமி தன் சீடர்களுக்கெல்லாம் அறிவித்து விட்டு, எனக்கான தருணம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சண்முக கோஷம் பாடிட்டு இருக்காங்க. தன் மூச்சை நன்றாக இழுத்து உள்ளே நிறுத்தி விட்டார். அவ்வளவுதான். தன் சீடர்களுக்கெல்லாம் அறிவித்து விட்டு தன் ஜீவனை சமாதியாக்கி விட்டார். சமாதி நிலை மாற்றமற்ற நிலை. இந்த உலகம் எல்லாமே வெளியே சுத்துது, ஆனா அவர் உள்ளுக்குள்ள ஒன்றும் இயக்க முடியவில்லை. அனைத்தும் உள்ளே அடங்கி விட்டது. இந்த உயிர் வெளியே போல, பாதுகாப்பாக அப்படியே இணைந்து விட்டது. இதுதான் உயிர் தேடிக்கிட்டு. இந்த மரண பயம் துரத்துது எல்லாரையும். ஒரு சின்ன விஷயம்னா கூட ஐயோ நடுங்குறான். இது இவனுக்கு ஏன்டா, எல்லாருக்கும் தெரியும். ஐயோப்பா, நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய, ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்படியே அலறுவாங்க. ஏன் உள்ளுக்குள்ள இருந்து அந்த நான் பாதுகாப்பா இல்லைன்ற ஒரு விஷயத்தை அதை எடுத்து உரைத்து கொண்டே இருக்கிறது. என்னை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போங்கடா முட்டாள்களேன்னு சொல்லி. ஆனா யார் கேட்கிறா? எல்லாரும் நம்புறாங்க, பணம் என்ன வாழ வச்சிரும், சொத்து என்ன வாழ வச்சிரும், சுகம் என்ன வாழ வச்சிரும். நம்மளும் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல தலைமுறைகளாக. அப்படி யாரையும் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு கால் பேசு. ஜெகதீஷ் கேக்குதா? கேட்கின்ற சுவாமி. ஓகே. ஒருத்தர் அதுக்குள்ள என்ன, அவருக்கு என்ன அவசரம், ஒரு இடையூறு, அதனால அவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டியதாச்சு. அப்போ இந்த உயிருக்கு பாதுகாப்பு இல்லை.
காசு இருக்கு, பயம் இருக்கு. உறவுகள் இருக்கு, நம்பிக்கை இல்லை, பயம் இருக்கு. நீ குத்தா நான் கூட இல்லை, நான் இந்த உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் உறவுகளுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, நல்லா கொடுமை எல்லாம் நடக்குது, எல்லாம் தெரியும். இந்த சொத்தை வச்சு என்ன பண்றாங்க எல்லாமே உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களே இதே உலகத்துல தான் வாழ்றீங்க, எல்லாத்தையும் கண்கூடா பாக்குறீங்க, செய்திகள்ல பாக்குறீங்க, பத்திரிகைகள்ல பாக்குறீங்க, எல்லாத்துலயும் பாக்குறீங்க, செய்தித்தாள்கள் எல்லாம் பாக்குறீங்க. இதை பத்தி நான் பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த உயிருக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பம் அவசியம். அது உடலை வளர்ப்பதற்கும் உயிரை வளர்ப்பதற்கும் அது அவசியம், அது ஓகே. ஆனால் இந்த உயிருக்கு முக்கியமானது பாதுகாப்பு வேணும். இந்த உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொன்னா அதுக்கு இந்த கடவுளோட தன்மைகள் ரொம்ப அவசியம். என்ன வேணும்னா, முதல்ல இந்த உயிர் தன் விஷயங்கள் அது இயல்பா எல்லாம் நடக்குது, எல்லாம் சரி. இந்த உயிருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மை. ஏன்னா நம்ம எவ்வளவு உண்மையா வாழ்றதுன்றது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் உண்மையாக வாழணும். உண்மையா இந்த உலகத்துல எல்லாரும் உண்மையாகிறதுனா, உடல் ரீதியாக நான் என் கணவனுக்கு உண்மையா இருக்கேன், என் மனைவி நான் உண்மையா இருக்கேன், இதுதான் உலகம் அப்படி நம்புது. அதனால அவங்களுக்கு அதுல ஒரு இன்பம் கிடைக்குது. அதனால அவங்க அதை கடைபிடிச்சாலே வாழ்க்கையில போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த இயற்கையும் காலமும் சும்மா விடாது, அது இல்லாத வேலையெல்லாம் பண்ண. அதுதான் தன் சக்தியா இருக்கு, அதுதான் தன் ஆற்றலாக இருக்கும் போது அது பெருகும், அது சிறுகும். அப்பெல்லாம் மாற்றங்கள் இன்னல்கள் வரும். அது ஒரு வேற கோட்பாடு. அப்போ இந்த உயிருக்கு என்னடா பாதுகாப்புன்னா, இந்த உயிர் முதல்ல சுத்தத்தை தான் விரும்புது. உயிர்ன்றது உங்களுக்கு பேசிக்கலா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உயிர் அதை விரும்புவது. உயிர் உடம்புல அழுக்கே வச்சுக்காது. அது எப்போதும் சுத்தத்தை தான் விரும்பும். உடம்புல இருந்து அதனாலதான் அது அழுக்க வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இந்த உடம்பை நேசிக்கிறவங்கள நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா சாப்பிடணும், பவர், இதுக்கு விட்டமின் வேணும், இதுக்கு இது வேணும், அது வேணும்னு சேர்ப்பாங்க. இதெல்லாம் உடலை நேசிப்பவர்கள், உடல் தான் நானுன்னு சொல்லி நம்புறவங்க. இந்த உடல் சுகம்தான் முக்கியம், இந்த உடல் தான் என் பவர், இந்த உடல்ல நான் எங்கடா இருக்கேன்னா பயாலஜிக்கல் பவர் உள்ள இருக்கேன். என்னால் இனவிருத்தி பண்ண முடியும், இனவிருத்தி பண்ணதை ரசிக்க முடியும், கொஞ்சம் முடியும், கொலாவ முடியும், இவ்வளவுதான் நான் அப்படின்னு நம்புறேன். இது எல்லா ஜீவராசிகளும் செய்யுது, மனிதன் மட்டும் இல்லை, இந்த உலகத்துல எல்லா ஜீவராசியும் செய்யுது. எல்லா ஜீவராசிகளுக்கும் பாச உணர்வு இருக்கு. அதுங்களும் இனவிருத்தி பண்ணு அந்த குழந்தைங்களை இறை தேடும் வரைக்கும் பாதுகாக்குது. அது வரைக்கும் அது பாதுகாக்குது. அதுக்கு பாச உணர்வுல இருப்பா. இறை தேடும் தகுதி வந்தோம்னா விட்டுரும். ஆனா மனுஷன் கொள்ளு பேரனுக்கு சேர்க்கணும், அவங்களுக்கு சேர்க்கணுன்ற அளவுக்கு கனவு காட்டுறாங்க. ஏன்னா இதுக்கு என்னன்னா, இந்த உயிருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. இதெல்லாம் ஏன் இவன் செய்யறான்? இவனுக்கு என்ன லாபம்? எதுக்காக இந்த பற்றுதல் வைக்கிறான்? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, என் பொண்டாட்டி, என் புள்ள, என் காசு, என் பணம், என் சொத்து, இதெல்லாம் என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இது ஒரு ப்ரொடெக்டபுளா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. சரி, ஆனா இதுவே பாரம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது பலமா இருக்கிறதுனால இது எல்லாரும் ஈஸியா இருக்கு. கண்ணில் பாக்குறாங்க, காதால் கேட்கறாங்க, சாதுரியங்கள், சாமர்த்தியங்கள் எல்லாம் காமிச்சு இதை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பட் இது நிலையானதல்ல, உண்மையானதல்லன்னு தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இது ரொம்ப சுலபமான வழி, எல்லாரும் இதே பண்றாங்க, அதையே தானும் பின்பற்றுறேன்னு போயிடுறாங்க. நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க, சாமி என் முன்னோர்கள்லாம் இப்படிதான் வந்தாங்க, நான் இப்படிதான் வாழ்றேன் சாமி. போய் வாழ்ந்துக்கோ, உன்னை யார் வானா சொன்னேன்? அப்புறம் வழி இது, அடி இது, இது பண்ணு, அது பண்ணுன்னு ஏன் நான் இங்கிட்ட வந்து நிக்கிறேன்னு கேட்டா, அதுக்கு தான் பண்ண முடியும். என்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு கஷ்டம் தான் நான் உங்ககிட்ட வருவேன், நீ என்னை காப்பாத்து, அவ்வளவுதான். எனக்கு தேவையை கொடு, நான் மற்றபடி இப்படியே இருந்துக்கிறேன். சரி, ஓகே, சரி, நீ எப்போ உனக்கு வேணுமோ அப்போவா நான் உனக்கு கொடுக்குறேன். சிம்பிளா முடிச்சிடும். இந்த உயிர் சுத்தத்தை விரும்புறதுனால, அதனால்தான் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த உயிர் வாழணும்னாலும் உணவு அவசியம். ஆனா அந்த உணவின் அளவுகோல்கள், அது எதெல்லாம் புலன்களை தடுமாற இருக்கும், அந்த உடல்ல எது நிறைய சுகத்தை கொடுக்கும், இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் கண்டறிந்து இதெல்லாம் சாப்பிடாம நம்ம உடலை
இது எல்லாம் ஏன்டா செய்யறோம்னா இந்த உயிர் பாதுகாப்பா இருக்கிறது மட்டும் இல்லை, கடவுள் தன்மையில நம் இருக்கணும். நம் சொல் செயல் எல்லாமே வாழும்போது கடவுளை போல வாழணும். இதுதான் இந்து மதத்தோட கோட்பாடு. அதனால்தான் எல்லாத்துக்கும் சாஸ்திரம் சம்பிரதாயம் அதெல்லாம் வச்சாங்க. எப்போதும் மனம் ஆகப்பட்டது இந்த கடவுளுக்கு பணிந்தே இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த உயிர் என்ன தேடுதுன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பை தேடுது, சுத்தத்தை தேடுது. ஸோ இந்த உயிர் சுதந்திரமாக பிரவேசிக்க வேண்டும் நம் உடலிலே. இது ஒரு நிலையால இப்ப இங்கதான் இருக்கோம் அங்கதான் இருக்கோம்னா ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு மட்டுமே நம்ம சரி செய்யலாம், அப்படி இல்லை. ஏன்னா உயிர் நாடிகளின் துடிப்பு நீங்க எங்கெல்லாம் இருக்குன்னு பாக்குறீங்கன்னா அதுதான் ஆதாரம். உங்க மருத்துவர் வந்து கால்லயும் பழிச்சு பார்ப்பார், கையிலயும் பார்ப்பார், எல்லா இடத்துலயும் பார்ப்போம், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஆதாரங்கள், உயிர் நாடிகள். இது ஒரு இடத்துல இல்லைன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆதாரம். இந்த நாடி துடிச்சாதான் சுவாசம் வெளியே போய் பிராணவாயு எடுத்து உள்ள வரும். நீ சாப்பிட்ற சாப்பாடுலாம் கார்பன் டை ஆக்சைடு உங்க உடலுக்கு நல்லது இல்லை, கெட்டது, அது வெளியே போயிடும். ஸோ இந்த பிராணவாயு வந்து சுத்தமா உள்ள போகணும், உள்ள போய் மலம் சேரக்கூடாது. நம்ம பிரணயம் பண்ணனா சுவாசத்தின் வாயிலாக நமக்குள்ள இருக்கிற அந்த சுவாசம் வந்து அதுக்கு பேர் கூட இந்த ஆத்ம சுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த பிரணயம் இந்த சுவாசம் எங்க சுத்தி நிக்கணும்னா இந்த ஆத்மாவை சுத்தி வந்துச்சுன்னு சொன்னா அது சுத்தமாக இருக்கும். அப்ப அதுல அழுக்கு சேராது. இந்த மாதிரி அழுக்கு சேராம இருந்தால் என்னன்னா அது பாதுகாப்பான நிலையை அடைந்துரும், இந்த மரண பயம் இருக்காது. இந்த மரணத்தை வெல்வதற்காக தான் நம்ம இவ்வளவு பயிற்சிகளும் செய்யறோம். முக்தினா என்ன? அதுதானே மரணத்தை வென்றது தானே. சாகா கலை. இதே வள்ளலார் சொல்றாரு, இது வந்து பெரிய, நான் வந்து என் தேகத்தை தூள தேகமாக கலைத்தேன் அப்படின்னு சொன்னா இந்த உடலை வந்து காத்தோட பிரிக்கிறார். அப்போ இதெல்லாம் பிரிச்சுட்டோன்னா ஒரு பெரிய அற்புதமான பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லடா, இது வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணையால் தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். அதனால்தான் ஒரு கருணையை ரொம்ப குறிப்பிடுறாரு, தனிப்பெரும் கருணைன்னு சொல்றேன். தூள தேகமாக நான் இந்த உடலை ஆற்றினாலும் புனிதம் அதை விட மேன்மையானது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இந்த சதா விருப்பு வெறுப்பு சலிப்பு சோர்வு இது மாதிரி போயிட்டு இருக்கும் போது இந்த உடல்ல எல்லாம் பாவத்தோட அனுபவங்களே நிறைய செய்கின்றன. ஏன்னா மனம் விரும்பாத செயல் பாவம். பாவத்துக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சீங்கன்னா மனம் விரும்பாத செயல் தான் பாவம். இப்போ மனம் எதை விரும்பும்? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம் வச்சுக்கோங்களேன், அது அம்மாவுக்கு பிடிக்காது, நமக்கு பிடிக்கும். ஒரு சினிமாவுக்கு போறோம் நண்பர்களோட, அம்மாவுக்கு பிடிக்காது அப்பாவுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம இவன் கெட்டு போயிடுவானோன்ற ஒரு பயம். இவனை வச்சுதான் அவங்க ஒரு தனக்கு பாதுகாப்பை தேடிக்கிட்டு இருக்காங்க தன் உயிருக்கு. ஏதாவது ஒரு நிகழ்ந்துருமோன்னு ஒரு அச்சம் அவங்களுக்குள்ள ஏற்படும் போது அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா இவனுக்கு பிடிக்கும். ஆனா அம்மாவை எதிர்க்க முடியாது, அப்பாவும் எதிர்க்க முடியாது. தன் ஆசையை கோபமா வச்சுட்டு உட்காந்துட்டு. இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது மாதிரி எல்லாமே. ஸோ இப்போ நம்ம உலகத்திலே நம்ம வாழ்ந்தவனுன்ற போது இந்த ஆதாயத்துக்காக நிறைய விஷயங்கள், நம்ம விரும்பாத விஷயங்கள், விரும்பிய விஷயங்கள், ஆதாயத்துக்காக பெருமை பேசுறது, சிறுமை பேசுறது, புகழ் பாடுறது, எல்லார்கிட்டையும் எதிர்பார்த்து நிற்கிறோம் பார்த்தீங்களா? இதை அவர்கள் மனம் விரும்புகிறதா என்று பார்த்தீங்கன்னா விரும்ப, அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அவமான உணர்வு, அருவருப்பு உணர்வு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். குறிப்பாக தன்மானத்தை பங்கம் வர அளவுக்கெல்லாம் சில சூழ்நிலைகள் வரும். அப்போதெல்லாம் என்ன பண்றது? தேவைக்கும் ஆசைக்கும் பயந்து, இயலாமைக்கு பயந்து எல்லாத்துக்கும் வித்துட்டு போவாங்க பண்ணிச்சு. அப்பெல்லாம் உயிர்
துன்பத்துக்கு உச்சி. அந்த உயிர் சுத்தத்தை விரும்புதுன்னா அப்ப நீ எப்படி இருக்கணும் பாருங்க. அப்போ நீ உண்மையாக வாழுதல் ரொம்ப முக்கியம். உண்மையா வாழ்ந்தாதான் உனக்கு புனிதம் வரும். புனிதத்தை எப்படி வளர்க்குறது? நான் எனது என்ற சிந்தனை இல்லாமல் இறை பக்தியோட இவை சிந்தனையோட இந்த ஜீவனை தனித்து சந்தித்து நிற்கும். இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல், ஆத்தா பாத்தம் இல்லாமல், சுகம் துக்கம் இல்லாமல், காம குரோதங்கள் இல்லாமல், நான் எனது என்ற எந்த வித எல்லும் இல்லாமல் உண்மையாக நீ ஒரு நிமிடம் இருக்கின்றாய் என்றால், அதாவது ஒரு நிமிடம், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நிமிடம், எந்தவித எதிர்பார்ப்பு, வேண்டுதல், பிரார்த்தனை, அது இது எதுவும் இல்லாம உண்மையாக ஒரு நிமிடம் நீ இருந்தால் என்றால் அது புனிதம். அந்த புனிதம் பிறருக்கு பயனளிக்கட்டும். ஏன் ஒரு சீடன் தன் குருவுக்கு தன் புனிதத்தை வளர்த்து கொடுக்கும். ஏனால் குருவாகப்பட்டவர் தன் சீடர்கள், வரும் பக்தர்களுக்கோ இல்லாதவர்கள் யாரெல்லாம் வாழும் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழை வைக்கும் போது தன் தவத்தையும் தன் புனிதத்தையும் தந்து அவர்களை வாழை வைப்பார். அதனால்தான் நம் சாமி தன் சாமியின் கொள்கையே என்னை தள்ளினாலும் என்னை நம்பியவரை தள்ளு, சர்வ சதா காலமும் இறைவனிடம் தனது பிரார்த்தனை இதுவாக வைத்து தன் கொள்கையை என்னவென்னா தள்ளிட, என்னை நம்பி வந்தவங்களை யாரும் தள்ளாதே. அவர்களுக்கு என்னெல்லாம் இடையல் இருக்கோ என்னல் இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன், அவங்களை வாழ வச்சிருக்கேன். இதே அடுத்த வள்ளலாரும் குறிப்பிட்டார். யாராரு ஏதேது வேண்டினும் அவ்வண்ணம் அவ்வகை அப்படியே அளித்தருள் பெருஞ்சோதி என்றார். நீ நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் எதுவும் பார்க்காது. ஒருவேளை அது இருந்தால் நான் அதை ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் நிறைய புனிதத்தை வச்சிருக்கேன், 4 பேர் வாழ்ந்துட்டு போட்டோம். இல்லையில் நான் உன்னை அறிந்து விட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது, எல்லாரும் பயனடையட்டும், அவ்வளவுதான். ஸோ இந்த உயிர் என்ன தேடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பை தேடுகின்றது. இப்போ உடலை வளர்க்குறாங்க, உறவை வளர்க்குறாங்க, உயிரை வளர்க்குறாங்க, ஆனால் பாதுகாப்பு கிடைத்த பாடில்லை. ஆனால் பாதுகாப்பு கிடைத்தால் போல் ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது, ஒரு பாவம் பிறக்கின்றது, ஒரு பற்று பிறக்கின்றது, ஒரு பாச உணர்வு பிறக்கின்றது. இந்த பாச உணர்வு அனுபவித்து அனுபவித்து இந்த பயத்தையும் இந்த பாதுகாப்பின்மை இன்செக்யூர், இந்த பயத்தை போக்குவதற்கும் இதுவும் அதுவும் அங்கே இங்கே அலைஞ்சி அதனால எங்களுக்கு இது உடனே நான் எங்க போனாலும் இங்க போயிட்டேன் சுவாமி, இங்க வர இங்க போயிட்டாங்க, இங்க வந்துட்டாங்க, நான் சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, அந்த எவ்ரி மினிட் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. இது டோன்ட் மிஸ், தப்பா புரிஞ்சுக்குவாங்க யாரும். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நீ நல்லா இருக்கியா, நல்லா இருக்க, நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, ஃபோன் எடுக்கலன்னா ஒரு பதட்டம், ஃபோன் எடுத்தா ஏன் இவ்வளவு நேரம், இதெல்லாம் எதுக்கு? ஏன் அந்த உள்ள இருந்து ஒரு பதைப்பு வருது, இது கேட்டா உரிமை, சொந்தம், அதிகாரம் அப்படின்னு சொல்லிலாம் என்னென்னமோ பயன்படுத்துறாங்க. ஆனா அடிப்படையாக இதை ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பயம். அந்த பயத்துல என்ன பண்றாங்க, இந்த பாதுகாப்பாக இந்த உறவை பாதுகாக்கணும் அப்படின்னும் போது இதுக்கு பற்றுதல் வச்சு ஒரு இப்போ எங்கன்னா ஊருக்கு போறாங்கன்னா, ஒரு டிராவல் பண்ணாங்கன்னா பயம். உடனே எனக்கு போன் வச்சு சுவாமி இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு நிம்மதி ஆயிட்டாங்க, ஐயோ சாமியை பார்த்துப்பேன். நான் சும்மா சொல்ல உண்மையா தான் பார்த்துப்பேன், அது வேற விஷயம். நீங்க எப்படி சுவாமி பார்த்துப்பீங்கன்னு வினோத்துக்கு உள்ள இருந்து ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி எழுதாங்களோ அதேதான் அந்த அன்பு, உண்மை, நம்பிக்கை தான். அதை கொடுத்தா எதிர்மறை எண்ணங்கள் செயல்படாது. அங்க ஒரு எதிர்மறை விளைவுகள் இந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அங்க ஒரு பாதுகாப்பு வளையம், ஒரு வழிகாட்டுதல், அந்த வருமுன் எப்படி காக்கணுன்ற ஒரு திறன், அறிவு, ஆற்றல் இதையெல்லாம் பயன்படுத்துவோம். ஒண்ணுமே இல்லை, அவங்க நல்லா இருக்கு, அவங்க வாழ்க்கை பயணம்னா அவங்க இன்பகரமா போயிட்டு வரட்டும்ட்டு இவங்களோட எண்ணங்கள் அவங்களை இடையூறு செய்யாமல் பார்த்து அவ்வளவு.
இன்னொருத்துக்கு அந்த கேள்விக்கு அப்படியே சைட்லயே பதில் சொல்லிட்டேன் ஜெகதீஷ். ஆனா அப்புறம் கேட்பாரு அவர். இது தனியா உட்காந்து யோசிப்பார். சாமி இதெல்லாம் நீங்க எப்படி செய்ய அப்படிலாம் இல்லைங்க சாமி. இது இயல்பு தானே. ஒரு விஷயம் சொல்றேன்னா டக்குன்னு அதுல இருந்து ஒரு கேள்வி எழுறது இயல்பு தான். அது புரிதல் வேணும்ல. இது நீங்க கேக்குறீங்க அப்படின்னா சும்மா ஒரு குதர்க்கமா அப்படின்னு சொன்னா அது சொல்றது வேணா குதர்க்கமா இருக்கலாம். ஆனா எழுறதுன்றது இயல்பு. அந்த இயல்பு உடனே புரிதல் கிடைச்சிச்சுன்னா நம்ம அடுத்து ஆராய்ச்சி இருக்காதுல்ல. அதனால சொன்னேன். புரியுது. இப்போ இந்த உயிருக்கு பாதுகாப்பு தேடும். இந்த உயிர் யார்கிட்ட போய் பாதுகாப்பு தேடும்? அதற்கு பாதுகாப்பு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையிலே இந்த உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. வானத்துல இருந்து எது எதோ விழுறது, திடீர்னு போறான் பூமியை பொழுதுக்குது, காத்து, மழை, வெயில், எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. இயற்கையாக சில பாதுகாப்பின்மை, செயற்கையாக சில பாதுகாப்பின்மை. எது எப்போ நடக்கும், உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, ஏது நடக்குது எதுவும் தெரியாது. ஏதோ சிஸ்டம் என்ன இயக்குது, என்ன ஒண்ணு தூங்க வைக்குது, ஒண்ணு விழுக வைக்குது, ஒண்ணு பசின்னு சொல்லி சாப்பிட்றேன், சாப்பிட்டதே ஒண்ணு ஜீரணம் பண்ணி ஜீரணம் பண்ணோடனே திரும்பி பசி எடுக்குது. இதை ரெண்டுத்தையும் அனுபவிச்சோன்னா உடலுக்கு சுகம் தேடுது, அந்த சுகத்தை தேடுறோம். அதுக்கப்புறம் இது தேடுறது என் வாழ்க்கை, இதுதான் நானும் போயின்னு இது உலகம். இதுல எங்க பாதுகாப்பு இருக்கு, எங்க பாதுகாப்பு இல்லை, ஒன்றும் புரியல. எல்லாம் யார் கையிலும் இருக்கு, ஏதோ ஆட்டி வைக்கிறாங்க, நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை போயினுக்குது. அது எல்லாரும் இதெல்லாம் பெரிய விஷயமா, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ சாமியை கும்பிட்டோமா, நம்மளுக்கு தேவையானதை கேட்டோமா, அரோகரா சொன்னோமா, வீட்டுக்கு போய் பட்டோமான்னு இருக்கணும்னு சொல்லி போறாங்க. அப்படி இல்லை. எல்லாருக்கும் எல்லா தகுதியும் உண்டு. இங்க இன்னாருக்கு தான் தகுதி இருக்கு, இன்னாருக்கு தகுதி இல்லைலாம் கடவுள் சொல்ல. எல்லாருக்கும் எல்லாம் சமமே தான் கடவுள் சொல்றாரு. எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு, எல்லாருக்குள்ளேயும் பரம்பொருளனோட அம்சம் இருக்கு. இந்த ஆண் பெண் எல்லாருக்கும் ஒரே சமநீதி, எல்லாருக்கும் எல்லா தகுதியும் உண்டு. இது பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு இல்லை. இன்னும் பெண்களுக்கு என்ன ஒரு குறைபாடுனா, ஒரு ஆணின் துணை ஏன் தேவைப்படுறது அப்படின்னு சொன்ன ஒரு நிர்பந்தம் இருக்கு. பெண் ஒரு யோகி ஆகணும், ஞானி ஆகணும், துறவி ஆகணும்னா ஒரு ஆணின் துணை கொண்டே அவங்க ஆக முடியும்னு ஒரு கோட்பாடு ஒண்ணு இருக்கு. அது தலை தெரிஞ்சது ஒரு சில பேர் இருக்காங்க. நம்ம காரைக்கால் எம்ஆர், ரவியார், இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஆனா ஒரு பொதுப்படையான கருத்துன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உள் பாதுகாப்பு முக்கியம். அவங்க மனம், இந்த உடல் அவங்களுக்கு பாரமாகவே கருதாமல், ஏன்னா அவங்களோட உடலோட பிசிக்ஸோட தன்மை பிரகாரம் பாத்தீங்கன்னா அவங்களோட உள்ள பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்னா அவங்களோட இயல்பு இந்த ஆண் பெண் ஈர்ப்பிலே ஒரு ஆண்மையை தூண்ட வேணும் என்பது அவங்களோட இயல்பு. அப்போதான் இனவர்த்தி நடக்கும்ன்ற மாதிரி ஒரு இயற்கை நீதி அது. அப்போ அவங்களுக்கு இந்த உடல் பாரம் இல்லாமல் பலமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு பலமாக இருக்கணும்னா அவங்களுக்கு உடல் இந்த போக பொருளின் துடிப்பு பாதுகாப்பு கொடுக்கும். அவங்களுக்கு இந்த அச்சம் போகணும். ஏன்னா கடவுள் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு புறத்தே வைத்தான் மென்மை, அது நீங்க அகவல்லையே படிச்சிருக்கலாம். பெண்ணுக்கு புறத்தே வைத்த அருட்பெருஞ்சோதி, ஆணுக்கு அழகுற அகத்தே அமைத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லியிருப்பார். பெண்ணுக்கு மென்மையை புறத்தே வைத்தார், ஆணுக்கு மென்மையை அகத்தை வைத்தார். ஆணுக்கு அழகுற அகத்தை வைத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுகிறது. அந்த அழகும் சேருது. ஒரு ஆண்மையின் ஒரு பராக்கிரமோ, பறந்து விரிந்த மார்பும் பெரும் தோள்பட்டையும் வீரமும் எல்லாம் ஒரு அழகுன்னு சொல்ல அவரு அந்த மென்மை தான் அழகுன்னு சொல்றாரு. பெண்ணுக்கு இந்த புறத்தை வைத்திருக்கிறார் மென்மை. அதனால அவங்களுக்கு தன்னை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் ரொம்ப முக்கியமாகுது. அதே சமயத்தில் அதே மென்மையை வைத்துத்தான் என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதும் கட்டாயமாகுது. அதனால அவர்களுக்கு பாதுகாப்பு அவசியம். அந்த பாதுகாப்பு புறத்தே இல்லை, அகத்தே. அது தந்தையா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், குருவா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்களுக்கு அகத்தே பாதுகாப்பு வேண்டும். அவங்க உடல் அவங்களுக்கு பலம் என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும்.
அவங்க மனம் எந்த கொண்டும் சலனமாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு பொதுப்படியான ஒரு கருத்து. ஆண் துணை கொண்டே இறைவனை அடைய முடியும்னு சொல்லி ஒரு கோட்பாடு இருக்கு. அது சகோதரத்துவம் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்களுக்கு என்னன்னா அது அதனோட நோக்கம் என்னன்னா அவங்க உள்ள பாதுகாப்பா இருக்கும். அவங்களுக்கு வெளியே இருந்து இந்த ஐயோ தன்னை காப்பாத்திக்கணுன்ற ஒரு அச்சமோ இதெல்லாம் இல்லாமல் இயல்பாக இருக்கும். அது குருவா இருக்கலாம், கடவுளா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், கணவன் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கணும். ஆஹ் வெளி உலகத்தை பார்த்தோ ஏதோ சந்திச்சோ இந்த உடலோ மனமோ சலனம் அடையாமல் உறுதியான ஒரு இடத்துல நிக்கிற பக்குவங்கள், ஒரு தெளிதல், இந்த உடலை பற்றி புரிதல், இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாம் சாத்தியம்தான். இங்க வேற இன்னும் இவருக்கு ஒரு சிறப்பும் ஆணுக்கு ஒன்று சேர்ந்து சிறப்பு, பெண்ணுக்கு ஒரு சிறப்புலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் சமம்தான். ஏன்னா உயிர்ல வந்து எல்லாம் ஒன்று தான். ஸோ அதனால இந்த உயிர் என்ன தேடுகிறது என்று பார்த்தீங்கன்னா பாதுகாப்பை தேடுகின்றது. இந்த பாதுகாப்பு எங்கடா இருக்கும்னா உண்மையா இருக்கும் போது மொத்தம் தான் இருக்கும். உண்மையா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? கடவுளுக்கு உண்மையா இருக்கும். உண்மையா இருக்கிறது எப்படிப்பா கடவுளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த தன்னலம் சுயநலம் இல்லாமல் வாழ்வது. இந்த இயற்கை கிட்ட இருந்து நீ உன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கு தான் தன்னலம். ஸோ இதை வச்சு பழகி அப்படியே நம்ம சுயநலம், ஆதாயம், காசு, பணம் போகும்போதெல்லாம் இதெல்லாம் இழக்கப்படும் போது நம்ம பொய்க்கு போயிடும். அப்போ நீங்க உண்மையாக இருந்தீங்க என்றால் இந்த சுவாசம் நல்ல சீராக இருக்கும். அப்ப இந்த உடல்ல சுத்தம் அதிகம். இந்த உடல் சுத்தத்தின் உச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்ட உணவு கூட மலைஜலம் ஆகக்கூடாது. கடவுள் மலைஜலம் கழிப்பாரா? கழிக்க மாட்டேன். அது போல நீ உண்ட உணவு கூட மலைஜலம் ஆகக்கூடாது. சுத்த தேகியாக இருக்கும். உண்ட உணவும் ஒளியில் கரைய வேண்டும். கண்ட கனவு பகலில் பழிக்க வேண்டும். அவன் தீர்க்க தரிசியாக இருக்கும் என்று ஒரு கருத்து சொன்னால் நாளை அது நடக்கும். அந்த அளவுக்கு உங்க யோகம் இருக்கும். ஒளி தேகமாக இந்த உயிர் இருக்கும் போதே இந்த உயிருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த உயிர் உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அதுவே செய்யும். நாம் இந்த உயிர் இந்த உடல் இருக்கும் போதேதான் இந்த உடலை ஒளி தேகமாக அதாவது சவுண்ட் வைட்டல் பாடி அண்ட் லைட் அண்ட் பாடி நம்ம இதை செஞ்சு இந்த கடவுளும் ஒளியாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த தன்மையை நாம் அடைந்திருக்கோம். அப்போ இந்த உயிர் எங்கேயும் போவார், நமக்குள்ளேயே இருக்கும். இது ஜீவ சமாதியை பத்தி சொன்னேன். அதே மாதிரி சொரூப சமாதியாக நம்ம வள்ளல் பிராணன் இந்த தூள தேகமாக்கினாருன்னு சொன்னேன். இந்த மகா சொரூப சமாதியாக நம்ம மகாவதார் பாபாஜி அப்படின்னா இந்த உடலை பிரிக்கவும் சேர்க்கவும் தெரிந்தவர்கள். இந்த கால சுழற்சிக்கு அப்பாற்பட்டு தன் கவனத்தில் நிறுத்தினவர்கள். காலம் இவர்களுக்கு அப்பாற்பட்டு சுத்தம். அதாவது இந்த கால சுழற்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவர்கள். இந்த உடல் இருக்கும் போதே இந்த உடலை வைத்து காலம் இவங்களை சுத்தி இயக்கி கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த இயக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு காலத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து அவங்க கண் மூடினால் காலத்துக்கு அப்பாற்பட்டு போவார்கள், கண் திறந்தால் காலத்தோடு இணைவார்கள். இதுதான் நம்ம திருமந்திரத்துல கூட நம்ம திருமூலர் 3046 மந்திரம் எப்படி எழுதினார்? அவர் ஒரு முறை கண் மூடி கண் திறந்தால் 1 ஆண்டுகள் போயிருக்கும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுதான், காலத்தை கடந்து யோகம் செய்தவர். அதனால்தான் அவங்க சொற்கள் எல்லாம் காலத்தை கடந்த சொற்களாக இருக்கிறது. கால சுழற்சியில் எதையுமே அழிக்க முடியவில்லை. காலம் எல்லாத்தையும் அழிச்சுட்டே தான் இருக்கு. எல்லா ஆதாரங்கள், சுவடுகள், சுற்றுப்புற சூழல் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவர்கள் இப்ப திருக்குறள், திருமந்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன் அழிக்க முடியலன்னா காலத்தை கடந்த சொற்களாக இருக்கு. எக்காலத்திலையும் அது எல்லாருக்கும் ஒத்துப்போகும்.
அதனால இந்த உயிருக்கு இன்பம் தேடுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த உயிருக்கு பாதுகாப்பு தேடினா அதுக்கு கடவுள் கிட்ட தான் வந்துடும். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. நீங்க எதிர்பார்க்கலையா இந்த ட்விஸ்ட? இன்பத்தை பத்தி பேச நினைச்சீங்களா? ஆம் சுவாமி. தெரிஞ்சு உயிர் என்ன பேரின்ப பண்ண? தேடுதல் நினைச்சேன். ஆமா, அது வேற. அது வேற கோணல்ல பேசு. உயிர் என்ன தேடுதுன்றத பத்தி பேசும்போது அது இன்பத்தை வாங்கும், திரும்பி இன்பத்தை கொடுக்கும் இல்லையா? அது இயல்பு. அதாவது அது ஒரு இயக்கம். இப்போ ஒரு உடல் உறவு கொள்ளும்போது ஒரு இன்பத்தை பெறும், இன்பத்தை கொடுக்கும், ஒரு உயிரை உருவாக்கும், இனவிருத்தி பண்ணும். இதெல்லாம் ஒரு இயக்கமாக இருக்கு. அது இயல்பு, அவ்வளவுதான். இதை நம்ம அது தேடி தேடி அது தேவையை அது பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தானே செய்யுது. அந்தந்த தருணத்துல அந்தந்த நேரத்துல அவங்களுக்கு எப்படி எப்படியோ இது ஏதோ கிடைக்குது. சிலது முறையாக, சிலது முறைகேடாக, எப்படி எப்படியோ பாயிண்ட் இருக்கு. அது அவரவர்கள் வாழ்க்கை முறை, ஆசா பாசம், ஏதோ சம்திங். இந்த உலகத்துல எல்லாமே கிடைக்குது இல்லை? யார் யார் என்னென்ன தேடுறாங்களோ அது அது அவங்கவுங்களுக்கு கிடைக்குது. அவ்வளவுதான். உன் தேடுதல் எதுவோ அதை பொறுத்து தான். இந்த உலகத்துல நீ என்ன தேடுறியோ அது அவங்கவுங்களுக்கு கிடைக்குது. ஒருத்தர் பணம் தேடுறாரு, பணம் கிடைக்குது. ஒருத்தர் சொத்து தேடுறாரு, சொத்து கிடைக்குது. ஒருத்தர் சுகம் தேடுறாரு, சுகம் கிடைக்குது. ஒருத்தர் கடவுளை தேடுறாரு, கடவுள் கிடைக்குது. அவ்வளவுதான். தேடுதல் அவரவர்கள் நோக்கத்தை பொறுத்தது, அவர்களோட விருப்பத்தை பொறுத்தது. அதனால இந்த இன்பம்ன்றது எல்லாருக்கும் இயல்பா ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் கொடுத்துருவாங்க. சாப்பாடு, தூக்கம், ஆஹ் தங்குமிடம், ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் எல்லாருக்கும் படி அளந்துகிட்டே இருக்கான். அவரவர்கள் தேவையை கடவுள் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுள் தேவைக்கு பங்கம் இல்லாமல் தான் எல்லாரையும் வாழ வைக்கின்றான். அதனால இதுதான் அவசியம் ஏற்பட்டால் அதையும் கடவுள் கொடுத்துருவார். ஆனால் அதுக்கு என்ன வேணும்னா பாதுகாப்பு தான் வரும். புரியுதுங்களா? சரி, இதெல்லாம் உங்க கையில இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கையில கிடையாது. நானும் ஏன் கடவுள் காலை குத்திட்டு உட்காந்துருக்கேன். எது எப்போ வேணா மாறும், எது எப்போ வேணா நடக்கும். கடைசி நொடி வரைக்கும் ஈசன் அவன் அருளாலே தான் எனக்கு முழுமையா, முழுமை இல்லையான்றது கூட அவன் தான் முடிவு செய்யணும். அந்த கடைசி நிமிஷத்துல அவன் காட்டும் கருணையை பொறுத்து தான் எனக்கு இருக்கு. இப்ப பகவான் படாத துன்பமா சொல்லுங்க. பகவான் எவ்வளவு துன்பப்பட்டார், நோய்வாய்ப்பட்டார். அந்த உடல் அதன் இயல்பு அது காமிக்குது. அது எல்லாத்தோட இயக்கத்துல இருக்குப்பா. அது அது அதன் வேலையை பார்க்குது. நான் ஆன்மா, நான் சிவபெருமான் இணைஞ்சி நான் பாட்டுன்னு இருக்கேன். அது வலிக்குது, குடையுது, குத்துது, துன்பம், என்ன அது அது பண்ண வேலையை அது இது பண்ணிட்டு போட்டோம். நான் இந்த உடல் தான் நான் நம்பினா நான் ஐயோ இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு அழுகணும், துணிக்கணும், பதறணும். அது கிடையாது. நான் தான் எனக்கு கடவுள் சின்ன வயசுலயே எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு கடந்து வந்துட்டேன். என்ன பண்றது? ஏதோ ஒரு எல்லாரோட வினை பயனோ பாவத்தை சுமந்து எல்லாரையும் வாழ வைக்கணுன்ற நோக்கத்துக்கு போகும்போது அந்த புனிதத்தை வளர்க்கப்படும் போது சில உடல் அதன் இயல்பை மாறுது. இதெல்லாம் இயல்பு தான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. நம்ம சுவாமிக்கு கால்முறி ஏற்படலையா? எல்லாம் இதெல்லாம் நடக்கும். ஆனா அவங்க உயிர் பாதுகாப்பாக இருந்தது. உடலுக்கு நோய் வந்தது, துன்பப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க தவிர, ஆனா அவர்கள் உயிருக்கு பங்கும் பாதுகாப்பு வந்து முழுமை அடைந்தார். அவர் ஜோதி அண்ணாமலையில் அந்த ஆத்மாவாக அந்த ஜோதியாக போய் அது அண்ணாமலையில் இணைந்தது என்று கண்டு கழித்தவர்கள் சொல்லப்பட்டு இன்ன வரைக்கும் சாட்சியாக நிறைய பேர் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம படுறோம், ஆனா நம்ம பார்க்கல. ஆனா அது உண்மையா இருக்கும்னு சொல்லி, ஏன்னா நம்ம அவரை நினைச்சு அவர் தியானம் பண்ணும் போதோ ஒரு வரிகளை கேட்கும் போதோ நமக்குள் ஏற்படுகின்ற அந்த மென்மையை உணரும் போது அது உண்மையாகத்தான் இருக்கும். மதம் என்று அந்த கருணையால் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கின்றது.
அதனால இந்த உயிருக்கு முதல் தேடுதல் என்ன, தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு. இதெல்லாம் நீ ஏன்டா செய்யணும்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீ ஒரு பாதுகாப்பாக வாழணும். எப்போதும் ஒரு பதட்ட நிலை, பயநிலையோடையே வாழ்க்கை. இது என்ன ஆயிடுமோ, அது என்ன ஆயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோ, இது போயிடுமோ, இது வந்துருமோ, இவங்க எல்லாம் பாதுகாக்கிறோம்னு நினைச்சாங்கன்னா வெளியே தான் பாதுகாக்கிறாங்க. பணத்தை பாதுகாக்கிறாங்க, சொத்தை பாதுகாக்கிறாங்க, சொந்தத்தை பாதுகாக்கிறாங்க. இதுக்கே வாழ்க்கை வீணா போயிடுச்சு. இதை நீ பாதுகாத்து என்ன பிரயோஜனம்? நீ நான் தூக்கிட்டா போறேன்? ஒன்றும் கிடையாது. கேட்டா என் சொந்தத்துக்கு நான் என்னோட வாரிசுக்கு கொடுத்துட்டு போறேன். இவங்களுக்காக ஒரு நம்பிக்கை, இவங்களுக்காக ஒரு நன்மை நடக்கிறதாக நம்புறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த நம்பிக்கையை கொண்டே தன் வாழ்க்கையை பயணிக்கிறதுனால அது மேல பற்று, பாசம், பந்தம் அப்படின்னு எக்ஸெட்ரா 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 எல்லாம் வளர்த்து இந்த உயிர் பாதுகாப்பாக இருப்பதாக நம்புறாங்க. அவங்க மேல அக்கறை செலுத்துறதும், சாப்பிட்டியா, தூங்குனியா, எதுனா ஒன்னா கூட இருந்து உக்காந்துட்டு, நல்லதுன்னா கை தட்டுறதும் சிரிக்கிறதும், கெட்டதுன்னா உட்காந்து அழுவுறதும், ஒப்பாரி வைக்கிறதும், அவ்வளவுதான். சொந்த பந்தங்களோட அருமை பெருமைகளை சொல் அப்படின்னா என்ன சொல்லுவார்? இவர் அடைஞ்ச பயன் அருமை பெருமைகளை சொல்லுனா என்ன பயன்பட்டு இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாரோட வலி வேதனையை வாங்கிக்க முடியுமா? பசி தூக்கத்தை வாங்கிக்க முடியுமா? எதையும் வாங்க முடியாதுல்ல. ஆனா எல்லாத்தையும் எந்துன்னு சொல்லி நம்ப முடியும். அது ஒரு பலத்தை கொடுக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த உயிருக்கு பாதுகாப்பு வேணும். உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னா அன்பு, உண்மை, நம்பிக்கை மூன்றையும் கடைபிடிக்க உன்னுள் உள்ள பரம்பொருள் உன் என் நிலையிலும் காக்கும் என்றது ஒரு சான்றோர் வாக்கு. புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. ஓகே, அப்புறம் சொல்லுங்க வேற ஏதாவது. இல்லை சுவாமி. கரெக்டா Time ஞாபகம் க்கு- வந்துட்டோமா? ஆமாம். சரி சரி. அப்படியே லைட் ஆயிட்டீங்களா? என்ன பண்றது, நாம எதிர்பார்த்த ஒரு பதில் இருக்கும் போது அதை தாண்டி வேற ஒண்ணு உண்மை கிடைக்கும் போது அது அப்படிதான் இருக்கும், லைட் ஆயிடும். நல்லாதான். நம்ம எப்போதும் சீரியஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டா இருக்கணும். என்ன பண்ண முடியும்? நம்ம சீரியஸ் ஆகி ப்ரொடெக்ட் ஊன்னு ஆறாவாரம் பண்ணி என்ன நடக்கும்? ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. அமைதியா அன்பா இருந்து கடவுள் அப்படியே அவனை நம்பியே போயிடனா அவன் அப்படியே கடவுள் போயிடுவான். நோ சீரியஸ், அப்படியே லைட்டா எடுத்துட்டு போயிடும். இப்போ இதெல்லாம் பேசிட்டோம், இதெல்லாம் பெட்டரா பவர் எனர்ஜி பவர் பூஸ்ட் ஆயிடுச்சு, நத்திங். இதெல்லாம் எதுக்கு? அவங்ககிட்ட போய் சேர்றதுக்கு தான் இந்த பேரை பேரை நம்ம பேசுறோமே தவிர, இது அவனை பத்தி அவன் புகழ் பாடணும்னா நான் இப்போ உட்காந்து புராண கதைகள் சொல்லிக்கிட்டு இது மாதிரி சிவபெருமான் அங்க சென்றார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சில கதாபாத்திரங்களை கொண்டு அந்த கதையை சொல்றதுனால ஒன்றும் உள்ள ஒரு கேட்ட ஒரு நல்ல விஷயம் கேட்ட மாதிரி இருக்கும். பட் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கும் போது உயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி சொற்களிலே நம்ம இந்த மாதிரி விஷயங்களே நம்ம வாழ்க்கையில எங்க போய் யார்கிட்ட பேசுவீங்க? இன்னைக்கு நம்ம பேசின வார்த்தைகள்ல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வார்த்தை வேணா நீங்க தொடர்ச்சியா பேசியிருப்பீங்க. மொத்த 90% வார்த்தைகள் நம் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தாத வார்த்தைகள். இதை நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவசியம் ஏற்பட்டதுனால சொல்றேன். நம்ம பேசுறதுல 10% நடைமுறையாக பேசியிருப்போம் நித்தம். ஆனால் 90% இதை பத்தி நம்ம பேசுறதுக்கான வாய்ப்போ சந்தர்ப்பமோ அவசியமோ ஏற்பட்டதே, ஏற்படவும் ஏற்படாது. ஆனால் நம்ம இதை பத்தி பேசி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த மனசுக்கு அமைதியை கொடுக்கும், உடலுக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்கும், சோர்வு அகற்றும், தன்னம்பிக்கை பிறக்கும், தைரியம் பிறக்கும், அறிவு தெளிவாகும், உயிர் பாதுகாப்பாகும். அதற்காக தான் உபதேசங்களும் சத்சங்கங்களும் நடத்துறாங்க குருமார்கள். எதற்கு இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அன்பை பத்தி தெரியணும், கருணையை பத்தி தெரியணும், இரக்கத்தை பத்தி தெரியணும்னா அவங்க அனுபவிச்சு பார்க்கணும். அவங்களை எப்படி அனுபவிக்கிறது? இப்போ மௌனமா உட்காந்து நான் இங்க அப்படியே தியானத்திலே எல்லாருக்கும் அந்த பண்ணலாம்.
அது ஒரு இடத்துல கண்ணால் பார்த்து காதால் கேட்டு அமரும் போது மட்டும் தான். ஒரு ஆசிரமத்துல நான் இருக்கேன், என்னை சுத்தி நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா அந்த மௌன நிலையை நான் உங்களுக்கு கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு தியான பயிற்சியை சொல்லலாம். ஆனா இந்த சத்சங்கங்கள் உபதேசங்கள்ல எப்படின்னா நீங்க காதுல கேட்டு உள்ள அனுபவித்து உங்களுக்கு தடைகளாக இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆர்வம் இருக்கும், தியானம் பண்ண யோகம் பண்ணான்னு நிறைய விஷயம் இந்த பழைய அனுபவங்கள் வந்து தடுக்கும். ஸோ இதெல்லாம் கேட்டு உள்ள அந்த உள்ள போய் அது இந்த சொற்களின் ஆற்றல் பலம், ஏன்னா இதெல்லாம் புது சொற்கள்ல. ஸோ பழைய சொற்களுக்கு பழைய கேட்டா அது எதிர்க்கும். இப்போ புதுசு அதுக்கு எதிர்க்க பலம் கிடையாது, அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு என்ன பழகி இருக்கோ அந்த பற்றுதல் வாயிலாக தான் நான் எந்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அது எதிர்க்கிறதுக்கு அதுக்கிட்ட பலம் கிடையாது. அப்போ இது இந்த எல்லாம் அறிவாக இருப்பதனால அது மனம் அடங்கும். அடங்கும் போது இந்த புதிய அனுபவங்கள் பிறக்கும் போது இந்த புது அனுபவங்கள் உங்களுக்குள்ள பிறக்கும். அப்போ இது ஒரு ஆற்றலாக தெரியும். இது எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அவசியம் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் இது பலன் அளிக்கும். இல்ல நான் இந்த சக்தியெல்லாம் கூட நான் திரும்பவும் ஆசைக்கும் என் சுகத்துக்கும் என் தேவைக்கும் என் சொந்தத்துக்கும் நான் ஒரு மாதிரி விஷயத்துக்கு நான் பயன்படுத்துறேன்னா அது அவரவர்கள் விருப்பத்தை பொறுத்தது, அதுக்கு நாம ஒன்றும் செய்ய முடியாது. நான் கிடைச்ச பயனை நான் இதுக்காக பண்ண போறேன் அதுக்காக பண்ண போறேன்னா, ஆனால் நம் நோக்கம் என்னன்னா எல்லாருக்கும் சரிங்க ஜெகதீஷ், நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாம் சாமி. வினோத்? சுவாமி நிறைவு செய்யலாம் சுவாமி. ஓகே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி, வணக்கம் சாமி.